இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் 19 உமன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் நேஷ்னல் இன்கம். என்சிஆர்டி வந்து இதில் என்ன கவர் கான்செப்ட் வைஸ் என்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். என்சிஆர்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறாங்க. இஃப் உமன் ஒர்க் ஆல் த டே அட் எ ஹோம் ஒய் இஸ் ஒர்க் நாட் கவுண்டட் இன் நேஷ்னல் இன்கம். உமன் வந்து ஆல் நேரம் ஒர்க் பண்ண ஹோமில் ஒர்க் பண்ணால் கூட ஏன் வந்து அவங்களோட இன்கம் வந்து நேஷ்னல் இன்கமில் கவுண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அவங்களோட ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹவு நேஷ்னல் இன்கம் ஜிடிபி இஸ் மெஷர்டு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, டியூ டு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரீசன் there is a division of labor between men and women in the family. Due to historical and cultural reason படி there is a division of labor between men and women in a family. வரலாற்று மற்றும் பண்பாட்டு காரணங்களால் குடும்பத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை பிரிவு டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாகி உள்ளது. Women generally look after domestic chores and men work in the field. Sakel's mother Sheila cooks food, clean utensils, wash cloth, clean the house and looking after her children. பெண்கள் வீட்டு வேலைகளை செய்கிறார்கள், ஆண்கள் வெளியே வேலை செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள். உதாரணமாக, ஷீலா சமைக்கிறார், பாத்திரம் கழுவுகிறார், துணி துவைக்கிறார், வீட்டம் சுத்தம் செய்கிறார், குழந்தைகளை கவனிக்கிறார். புட்டா என்ன பண்ணுறாங்க, வயலில் வேலை செய்கிறார், விளைபொருட்களை சந்தையில் விற்கிறார், குடும்பத்திற்கு வருமானம் சம்பாதிக்கிறார். Second's father Butta cultivate the field, sell the produce in the market and earn money for the money. Sheila is not paid for the service delivered for upbringing of the family, but Butta earn money which he spent on rearing his family. அதனால் அவர் வீட்டு வேலை women are not paid for the service delivered in the family. The household work done by women is not recognized in the national income. டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா வேலை பிரிவு. டொமஸ்டிக் ஸ்டோர்ஸ்னால் வீட்டு வேலைகள், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்னால் குடும்ப வேலைகள், நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருமானம், ரிகக்னைஸ்டுனா அங்கீகாரப்படுத்துதல், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா தொழிலாளர் பங்கேற்பு, அன்பெய்டு ஒர்க்னா ஊதியமில்லா வேலை அப்படின்னு அர்த்தம். என்சிஆர்டி வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குது. ஒன்று ஷீலா, அவங்க குக் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, கிளாத்தை துவைக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, மொத்த நாளும் வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேஜஸ் ஊதியமோ கிடையாது. ஸோ அண்டர் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் ஆர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் இஸ் நாட் கவுண்டட் இன் ஜிடிபி அண்ட் நேஷ்னல் இன்கம். கீதா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃபிஷ்ஷை வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க, அவங்களுக்கு அது மணி கிடைக்கிது. ஹர் ஒர்க் இஸ் கவுண்டட் இன் நேஷ்னல் இன்கம். ஏன் அப்படி பண்ணுறாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது தான் இந்த கான்செப்டு. டஸ் நாட் கவுண்டட் மீன்ஸ் நோ வேல்யூ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்சல்யூட்லி நாட் அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்சிஆர்டி இஸ் நாட் சேயிங் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஹேஸ் நோ வேல்யூ அப்படின்னு என்சிஆர்டி வந்து சொல்லணும். இட் இஸ் சேயிங் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம் calculation because there is no market transaction. It is saying it is not included in national income calculation because there is no market transaction. Why isn't household work counted? ஏன் வந்து household work வந்து கவுண்ட் பண்ணல அப்படின்னா, national income measure the market value of the finished goods and service. If no payment is made, there is no market price that statistician can easily use. நேஷ்னல் இன்கம் மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணலைன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கெட் ப்ரைஸும் ஸ்ட்ராட்டஜியனால் கேன் ஈஸிலி யூஸ். எந்த ஒரு மார்க்கெட் ப்ரைஸும் ஸ்ட்ராட்டஜியன் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷீலா வந்து குக் ஃபுட் ஃபார் ஹர் ஃபேமிலி, எந்த சேலரியும் இல்லை, எந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ரான்சாக்ஷனும் ஆகலை. அப்போ வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஜிடிபி. சேம் ஒர்க் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து ஏல வந்து ஷீலா குக் ஃபார் ஒரு ஃபேமிலிக்குனா நாட் கவுண்டட். அதே வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேலரி வருதுன்னா அதை வந்து நேஷ்னல் இன்கமில் கவுண்ட் பண்ணுவாங்க. த ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான், ஆனால் எக்கனாமிக் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச்ட் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன். எக்கனாமிக் ட்ரீட்மெண்ட் கேன் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன். அடுத்தது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். NCRT mentioned division of labor means different member of society
டிஃப்ரெண்ட் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி ஆர் ஃபேமிலி பர்சன் டிஃப்ரெண்ட்டாக டாஸ்க் வந்து எடுத்துக்கிறாங்க. இதை தான் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலாக இன் மெனி சொசைட்டியில் வந்து மென்னுக்கு வந்து பெய்டு மார்க்கெட் ஒர்க்கும் உமனுக்கு வந்து அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் இருக்குது. யூபிஎஸ்சி லிங்க் திஸ் டாபிக் வித் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டு, உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். உமன் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் இஸ் நாட் கவுண்டட் இன் ஜிடிபி. ஈவன் தோ unpaid household work is not counted in GDP. Even though unpaid household work is not counted in GDP, it is contributed by raising healthy children, supporting work, saving household expense, improving human capital. Many economists argue that unpaid care work was huge economic value. அப்படின்ட்டு ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the issue is debated worldwide. Some countries estimate the value of unpaid household work through satellite accounts, but it is generally not included in official GPT. Some country வந்து இந்த வேல்யூஸ் ஆஃப் அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து ஒர்க் த்ரூ சேட்டலைட் அக்கௌண்ட்ஸ் மூலிமா வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ரலாக இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அஃபிஷியல் ஜிடிபி. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு லோவஸ்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். யூபிஎஸ்சி ஆஃப்டன் ஆஸ்க் பண்ணுறாங்க. எது கேட்குறாங்கன்னா, ஹவு கேன் ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒய் இஸ் அன்பெய்டு கேர் ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் பாலிசிஸ் கேன் ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் அன்பெய்டு household work. Example includes child care facilities, maternal benefits, skill developments, flexible work opportunity. Causes and effect ன்னு பார்த்தீங்கன்னா, household work வந்து பார்த்தீங்கன்னா, no market transaction, no observable price, not included in national income. household work பார்த்தோன்னா, ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்குன்றது வந்து பார்த்தோன்னா, நோ மார்க்கெட் ட்ரான்சிஷன், நோ அப்சர்வபிள் ப்ரைஸ், நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். ஸ்டூடெண்ட் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்றது தப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வேல்யூ இருக்குது, பட் இட் இஸ் ஜென்ரலி நாட் மெஷர்ட் இன் ஜிடிபி. ஓகேவா? உமன் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமி. ரொம்ப தப்புங்க. உமன் கான்ட்ரிபியூஷன் எனார்மஸ்லி கணக்கில்லாத அளவுக்கு பண்ணுறாங்க. தே த்ரோ போத் பெய்ட் அண்ட் அன்பெய்ட் ஒர்க் மூலிமா. ஒன்லி மெயின்ஸ் ஒர்க் கிரியேட் எக்கனாமிக் வேல்யூ அப்படின்றது தப்பு. த டிஸ்டிங்ஷன் இஸ் அபவுட் மார்க்கெட் அக்கௌண்டிங். நாட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒர்க். ஹோம் மேக்கர் குக்கிங் ஃபார் ஃபேமிலி, இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவாங்களா? கிடையாது. ஹோட்டல்லேருந்து குக் பண்ணி ரிசீவ் சேலரினா எஸ். ஃபிஷ் செல்லர் மார்க்கெட் எஸ். கவர்மெண்ட் டீச்சர் எஸ். அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் லார்ஜ்லி பெர்ஃபார்ம்டு பை உமன் significantly contribute to social welfare and human capital formation, though it is generally excluded from conventional national income accounting due to the absence of market transaction. இல்லாதனால அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா, ஷுட் அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பி இன்க்ளூடட் இன் ஜிடிபி? எஸ், அது உண்மைதான். பேலன்ஸ் ஆன்சர் ஷுட் பி மென்ஷன் போத் சைட். ஃபேவர் பார்த்தோன்னா, ரிகக்னைஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரிகக்னைஸ் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் த ட்ரூ சைஸ் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்தோன்னா ட்ரூ சைஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் அகெயின்ஸ்ட்னு பார்த்தோன்னா, டிஃபிகல்ட் டு அசைன் எ மார்க்கெட் வேல்யூ கன்சிஸ்டன்ட்லி. difficult to assign a market value consistently. risk of double counting. இதில் பார்த்தீங்கன்னா risk of double counting வந்து இருக்குது. ப்ராக்டிக்கல் மெஷர்மெண்ட் வந்து சேலஞ்சஸாக இருக்குது. இன்டர்லிங்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கான்செப்ட் கனெக்ட் வித் நேஷ்னல் இன்கம், ஜிடிபி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ், ஹியூமன் கேபிட்டல், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தது தான் இது. இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் ஒர்க்கு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஹியூமன் கேபிட்டல், இன்க்ளூசிவ் க்ரோத்து, ஜிடிபி மெஷர்மெண்ட்டு, கேர் எக்கனாமி. த எக்ஸாக்ட்
NCERT example may not appear, but the concept is highly relevant. ஓகே, ஏன் வந்து ஷீலாவோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வந்து நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணலன்னா, ஏன்னா வந்து இது வந்து அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வித் நோ மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன் வந்து இதில் கிடையாது. டஸ் திஸ் மீன் ஹர் ஒர்க் ஹேஸ் நோ வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா கிடையாது. நோ, இட் இஸ் a social and economic value but is generally excluded from GDP accounting அப்படின்னு சொல்கிறாங்க. why is Geeta's fish selling counted? ஏன் அதை கவுண்ட் பண்ணுறாங்கன்னா, because it is market active that earn income அப்படின்னு சொல்கிறாங்க. suppose a family hire a domestic workers to cook and clean. later they stop hire the worker and the homemaker perform the same task. as the actual work changed as GDP changed. why? நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, NCERT வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது எப்படி வந்து எஜுகேட்டடும் ஸ்கில்லும் டிட்டர்மைன் ஏர்னிங். கீதா வந்து லெஸ்ஸாக ஏர்ன் பண்ணுறாங்க தென் ஹைலி எஜுகேட்டட் உமனை விட. திஸ் இஸ் நேச்சுரலி லீட் டு ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன், ஸ்கில் ஃபார்மேஷன் அண்ட் உமன் எம்ப்ளாய்மெண்ட், ஆல் விச் ஆர் அ கோர் UPC தீம்ஸ். This is the next logical concept. There is an NCERT shift from household work to why some people earn more than others. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். UPC எக்கனாமிக்கு, சொசைட்டிக்கு, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு, ஹியூமன் கேபிட்டலுக்கு, லேபர் எக்கனாமிக்கும், இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கும் அண்ட் எஸ்ஐக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. சாப்டர் 2 பார்த்திங்கன்னா people are resources. கான்செப்ட் 20 பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஸ்கில் அண்ட் உமன் ஏர்னிங். எஜுகேஷன், ஸ்கில் அண்ட் உமன் ஏர்னிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கான்செப்ட் சொல்லுதுன்னா, why do some people earn high income, மற்றவங்க ஏன் அதை விட கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் வந்து எஜுகேஷன், ஸ்கில்லு, ட்ரைனிங்கு ப்ளஸ் ஹியூமன் கேபிட்டல். அதுதான் இதுக்கான ஆன்சர். நம்ம வந்து இதோடைய தமிழாக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். கீதா மதர் ஆஃப் விலாஸ் ஏர்னிங் எ இன்கம் பை செல்லிங் ஃபிஷ். thus women are paid for their work when they enter the labor market. விசாலின் தாய் கீதா மீன் விற்று வருமானம் ஈட்டினார். அதனால் செய்த வேலை பொருளாதார செயலாகும். thus woman as paid is the work as entered as in labor market. the earning like that male counterpart is determined on the basis of education and skill. அவர் செய்த வேலை, பெண்கள் வேலைக்கு செல்லும்போது அவர்களின் வருமானமும் ஆண்களைப் போலவே கல்வி மற்றும் திறமை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. கல்வி ஒருவருக்கு கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த உதவுகிறது. எஜுகேஷன் ஹெல்ப் இண்டிவிஜுவல் டு மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் பிஃபோர் தெம். ஒருவரின் வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய காரணி கல்வி அண்ட் திறன். Education and skill are the major determination of the earning of the individual in the market. குறைந்த கல்வி பெற்ற பெண்கள் குறைந்த சம்பளம் பெறுகிறார்கள். The majority of women who measure education and low skill formation. குறைந்த கல்வி பெற்ற பெண்கள் குறைந்த சம்பளம் பெறுகிறார்கள். வேலை பாதுகாப்பு குறைவு, சமூக பாதுகாப்பு இல்லை, மகப்பேறு விடுப்பு போன்ற வசதிகள் குறைவு. உயர்கல்வி மற்றும் திறன் பெற்ற பெண்கள் ஆண்களுக்கு இணையான சம்பளத்தை பெற முடியும். அவர்களின் பணிபுரியும் துறைகள் ஆண்கள், மருத்துவர், நிர்வாக சேவைகள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. The majority of the women have merged educational and low skill formation. Women are paid low compared to men. Most women work where job security is not there. Various activities related to legal production is merged. Employment in this sector is characterized by irregular and low income. In this sector, there is an absence of basic facilities like maternity leave, child care and other social security system. However, women with high educational and skill formation are paid at par with the men. Among the organized sector, teaching and medical attract them most. Some women have entered administrative and other service including job. They need high levels of scientific and technological competence. Ask your sister or a classmate what she would like to take up as a career.
ஸ்கில் ஃபார்மேஷன்னா திறன் உருவாக்கம், ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, ஏர்னிங்னா வருமானம், ஜாப் செக்யூரிட்டினா வேலை பாதுகாப்பு, மெட்டர்னிட்டி லீவ்னா மகப்பேறு விடுதி, சைல்டு கேர்னா குழந்தை பராமரிப்பு, சோஷியல் செக்யூரிட்டினா சமூக பாதுகாப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னால் நிர்வாக சேவைகள், டெக்னாலஜிக்கல்னால் காம்படன்ஸ், டெக்னாலஜிக்கல் காம்படெக்ஸ்னால் தொழில்நுட்ப திறன், காம்படன்ஸ்னால் தொழில்நுட்ப திறன். பெட்டர் எஜுகேஷன் கிடைச்சா உங்களுக்கு பெட்டர் ஸ்கில் கிடைக்கும், பெட்டர் ஸ்கில் கிடைச்சா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஹையர் இன்கம். எஜுகேஷன்றது டிகிரி மட்டும் கிடையாது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி என்ன சொல்லுதுன்னா எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஏர்னிங்ஸ், எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஏர்னிங்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸ்பேண்ட் இட் ஃபர்தர். எஜுகேஷன் அலோன் இஸ் நாட் என்எஃப், யூ நீட் ஸ்கில், ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இது நாலுமே சேர்ந்த பிறகு தான் திஸ் கம்பைன் ஃபார்ம் ஹியூமன் கேபிட்டல். ஸ்கில்லு, ட்ரைனிங்கு, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இது நாலுமே சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஹியூமன் கேபிட்டலாக ஃபார்ம் ஆகுது. ஸ்கில் ஃபார்மேஷன் பார்த்தோன்னா ஸ்கில் மீன்ஸ் த எபிலிட்டி டு பர்ஃபார்ம் ஒர்க் எஃபிஷியன்ட்லி. ஸ்கில் மீன்ஸ் த எபிலிட்டி டு பர்ஃபார்ம் work efficiently. Computer programming, tailoring, electrical repairs, nursing, teaching, machine operation. More skill generally lead to higher productivity. Human capital பார்த்தீங்கன்னா human capitalனா higher productivity. Human capitalன்றது higher productivity. Human capitalனால higher productivity ஆகும். ரெண்டு ஃபார்மர்ஸ் வந்து ஈக்குவல் லேண்ட் இருக்குது, ஒருத்தர் வந்து ட்ரெடிஷ்னல், ஒருத்தர் வந்து மாடர்ன் வச்சுருக்காங்க. சேம் லேண்டு டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருந்தால் சேம் லேண்ட் டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருக்கும்போது மாடர்ன் டெக்னாலஜி வச்சுருக்கவங்க தான் நல்லா வந்து இது பண்ண முடியும். ஏன்னா ஸ்கில் கிடையாது, அவங்க மாடர்ன் டெக்னாலஜி வச்சுருக்கவங்க தான் நல்லா சக்ஸஸ் ஆக முடியும். த டிஃப்ரென்ஸ் இஸ் ஹியூமன் கேபிட்டல். அடுத்தது வந்து உமன்ஸ் லோ ஏர்னிங். NCERT point out that many women receive low wages because lower educational opportunity, lower skill level, informal employment, lack of job security, limited access to social protections. It does not say women are less capable. It does not say women are less capable. It highlights structural barriers. Formal and informal employment. Many low skilled women who are working in informal sectors. Characteristics வந்து பார்த்திங்கன்னா low wages, no pension, no paid leaves, no maternity benefits, no insurance. Highly educated women are more likely to work in the formal sector where these benefits are available. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி, இன்கம், எக்கனாமிக் க்ரோத்து, இனோவேஷன், காம்படிட்டிவ்னஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஒய் கண்ட்ரி இன்வெஸ்ட் இன் ஸ்கூல், காலேஜ், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹெல்த்துக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக. இதுக்கு நம்ம என்னென்ன பாலிசிஸ் வந்து தட் இம்ப்ரூவ் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா மிஷன், PM கௌசல் விகாஸ் யோஜனா, டிஜிட்டல் இந்தியா, நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி, பேட்டி பச்சாவோ பேட்டி படாஹோ. This initiative aimed to improve education, skill and employment opportunity. Causes and effect ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்கில் ஃபார்மேஷன், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. எஜுகேஷன் வந்து ஸ்கில் ஃபார்மேஷன் பண்ணுது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுது, பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, ஹை இன்கம் வந்து கிடைக்குது, அதனால் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து அதனால் அட்டைன் பண்ண முடியுது. எஜுகேஷன் படித்தா உனக்கு வேலை கிடச்சிருமானா கிடையாது. எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எதை வச்சு டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஸ்கில்லு, டிமாண்டு, எக்கனாமி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிசைட் ஆகும். உமன் வந்து பார்த்தோன்னா லெஸ்ஸாக இருப்பாங்க பிகாஸ் தே ஆர் லெஸ் ப்ரொடக்டிவ்ன்றது தப்பு. NCERT highlight the fact such as education, skill, job opportunity and employment condition, not ability அப்படின்றத வந்து NCERT வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுது. ஸ்கில் அண்ட் எஜுகேஷன் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது தப்பு. எஜுகேஷன் வந்து நாலேஜ் கொடுக்கும், ஸ்கில் வந்து எபிலிட்டி டு பர்ஃபார்ம் எ டாஸ்க் எஃபிஷியன்ட்லி அப்படின்றத வந்து கொடுக்கும். போத் டுகெதர் பில்ட் ஹியூமன் கேபிட்டல். பெட்டர் எஜுகேஷன் வந்து ஃபேக்டர், அதோட எஃபெக்ட் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். பெட்டர் ஸ்கில் வந்துன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கிடைக்கும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் ஹை இன்கம் கிடைக்கும். ஹியூமன் கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தால் எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகமாகும். மெயின்ஸ் ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் ஃபார்மேஷன் என்ஹான்ஸ் ஹியூமன் கேபிட்டல், ரைஸ் லோக்கல் ப்ரொடக்டிவ், இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட்
contribute to inclusive economic growthன்றது கரெக்ட் தான். Why do government invest heavily in education even though the return or not immediately? இதுக்கு நம்ம பதில் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து எஜுகேஷன்றது வந்து ஹியூமன் கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்தோ த பெனிஃபிட் டேக்ஸ் டைம் எடுத்தாலும் இட் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, இனோவேஷன், எம்ப்ளாயபிலிட்டி, இன்கம், லாங் டர்ம் எக்கனாமிக் growth while also create positive social outcomes. இதோட கான்செப்ட் கனெக்ட் வித் ஹியூமன் கேபிட்டல், லேபர் ப்ரொடக்டிவிட்டி, உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத்து, டிமோகிராஃபிக் டிவிடெண்ட், எஜுகேஷன் பாலிசி, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி ரிடக்ஷன், இது எல்லாமே அதில் சேர்ந்து வரும். பிவைக்யூ ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஹேஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ரிலேட்டட் டு ஹியூமன் கேபிட்டல், ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், லேபர் ப்ரொடக்டிவிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். எஜுகேஷன் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கில் ஃபார்மேஷன் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஹியூமன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கில் ப்ளஸ் ஹெல்த்து தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் சொல்கிறாங்க. ஹையர் ஹியூமன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம் அப்படின்னு மென்ஷன் சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் வந்து ஏன் வந்து மெனி கிராஜுவேட் வந்து அன்எம்ப்ளாய்டாகவே தான் இருக்காங்க. ஏன்? டஸ் திஸ் இண்டிகேட் ஏன் ஷார்ட்டேஜ் ஆஃப் எஜுகேஷன்? இதனால் வந்து எஜுகேஷன் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதா அப்படின்னு கேட்டானா கிடையாது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்லுன்றது ஸ்கில் ஆர் போத். எக்ஸ்பிளைன் யூசிங் த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். The next concept is one of the highest priority concept in this chapter. Quality of population. This is the central idea of the chapter because it combines literacy, health, skill formation, human capital, human productivity, economic growth. This is directly relevant to prelims, GS3 economy, GS2 social sector, essay interview, demographic dividend later in the UPSC. இதுதான் வந்து ரொம்ப சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் த என்டையர் சாப்டர். என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹவு டஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு கேட்பாங்க. ஆர் வாட் டிட்டர்மின் த குவாலிட்டி ஆஃப் பீப்புள். ஆல்மோஸ்ட் த என்டையர் ஆன்சர் கம் ஃப்ரம் திஸ் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன். கோர் கான்செப்ட் ஆஃப் த சாப்டரே இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், why are some countries are rich while other remain poor or even when they have large population. ஆன்சர் வந்து சைஸ் வந்து மேட்ரு கிடையாது, குவாலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் தான் மேட்ரு. ஓகேவா? The quality of population depend upon the literacy rate, health of a person indicate by life expectancy and skill formation formed by the people of the country. ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் தரம் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பின்வரும் 3 முக்கிய அம்சங்களை பொறுத்தது. கல்வி, அறிவு, ஹெல்த் அண்ட் திறன் உருவாக்கம். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டின் மக்களின் தரத்தை பொறுத்தே அமைகிறது. கல்வி அறிவு இல்லாத உடல்நலம் குறைந்த மக்கள் பொருளாதாரத்திற்கு ஒரு சுமை, லைபிலிட்டி. கல்வி அறிவு பெற்ற ஆரோக்கியமான திறமையான மக்கள் பொருளாதாரத்துக்கு ஒரு சொத்து. ஓகே, ஒரு நாட்டின் கல்வி அறிவு பெற்ற ஆரோக்கியமான மக்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய சொத்துன்றதையும் படிச்சிட்டோம். ஓகேவா? The quality of the population ultimately decide the growth rate of the country. Illiterate and healthy population are an asset. Literate and healthy population are an asset. Quality of population மக்கள் தொகையின் தரம். Quality of population மக்கள் தொகையின் தரம். குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னா மக்கள் தொகையின் தரம். லிட்ரஸினா கல்வி அறிவு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா சராசரி ஆயுட்காலம். ஸ்கில் ஃபார்மேஷன்னா திறன் உருவாக்கம். அசட்னா சொத்து. லயபிலிட்டினா சுமை. ஹியூமன் கேபிட்டல்ன்றது மனித மூலதனம். ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். மெனி பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன்னா டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
லார்ஜ் பாப்புலேஷன்னா டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு வச்சா தப்பு. என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு. பாப்புலேஷன் சைஸ் அலோன் டெல் அஸ் நத்திங். த ரியல் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த பர்சன் பீப்புள் அப்படின்றது தான் உண்மையான கொஷின். குவாலிட்டி என்னன்னா குவாலிட்டி டஸ் நாட் மீன்ஸ் ரிச் புவர் அண்ட் பாப்புலேஷன் சைஸ். என்சிஆர்டி டிஃபைன் குவாலிட்டி யூஸிங் 3 இண்டிகேட்டர்ஸ். என்னென்னா லிட்ரஸி, ஹெல்த் அண்ட் ஸ்கில் ஃபார்மேஷன். லிட்ரஸின்னா என்னென்னா யாருக்கு வந்து எழுத படிக்க தெரியும், தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா, அவங்களால வந்து புது ஸ்கில்லை கற்றுக்க முடியுமா, அதுதான் லிட்ரஸி. ஹெல்த்துன்னு பார்த்தோன்னா ஆர் பீப்புள் ஹெல்த்தி எனஃப் டு ஒர்க், தே கேன் லிவ் லாங், அவங்களால ரொம்ப வருஷம் வாழ முடியுமா, தே கேன் ஒர்க் ப்ரொடக்டிவ்லி, இது எல்லாமே ஹெல்த்தை பற்றி சொல்லுது. ஸ்கில் ஃபார்மேஷன்னா என்னென்னா டு பீப்புள் பொசஸ் யூஸ்ஃபுல் ஸ்கில்ஸ். என்ன சொல்கிறது, ஒரு பீப்புளால் அதை வந்து யூஸ்ஃபுல் ஸ்கில்லாக மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. இன்ஜினியரிங், ஃபார்மிங், டீச்சிங், நர்சிங், ப்ரோக்ராமிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், தே ஆர் டுகெதர் டிட்டர்மைன் த குவாலிட்டி ஆஃப் த பீப்புள். ஹிடன் மினி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் டஸ் என்சிஆர்டி இன்க்ளூட் பாப்புலேஷன் சைஸ். there is a very important UPSC point. ஏ கண்ட்ரி வந்து பாப்புலேஷன் வந்து 20 crore இருக்காங்க, எவ்ரி ஒன் இஸ் எஜுகேட்டட், ஹெல்த்தி அண்ட் ஹைலி ஸ்கில்ட். பியில் வந்து 100 crore illiterate, புவர், ஹெல்த் அண்ட் நோ ஸ்கில் இருக்காங்கன்னா எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், ஏ தான் ஃபாஸ்ட்டாக. குவாலிட்டி மேட்டர் மோர் தென் த குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரஸினா என்சிஆர்டி ஸ்டார்ட் வித் லிட்ரஸி. NCERT start with literacy. Yeah, because literacy is the first step. Without literacy, it is become difficult to learn skill, understand technology, improve productivity, and access better jobs. Literacy is the foundation of human capital. Literacy is the foundation of human capital. Hidden midi concept in பார்த்தீங்கன்னா health. சப்போஸ் 2 workers have the same education அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 2 workers have the same educationனா ஒர்க்கர் ஏ வந்து பார்த்தோன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஒர்க்ஸ் 8 hours, ரேர்லி ஆப்சண்ட்டாக இருப்பாங்க. ஒர்க்கர் பி வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்லி சிக்காக இருப்பாங்க, ஒர்க் ஒன்லி 3 to 4 hours, லோ எஃபிஷியன்சியாக இருப்பாங்க. ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் மோர்? ஒர்க்கர் ஏ வந்து ஹெல்த் டைரக்ட்லி அஃபெக்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஹிடன் மினி கான்செப்ட் 5. ஸ்கில் ஃபார்மேஷன் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் கிவ் நாலேஜ், ஸ்கில் கிவ்ஸ் த எபிலிட்டி டு அப்ளை தட் நாலேஜ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா எ மெக்கானிக்கல் எனர்ஜி லேர்ன் தியரிஸ். ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்புறம் இந்த இன்ஜினியர் கேன் ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் மிஷின் எஃபிஷியன்ட்லி. தட் இஸ் எ ஸ்கில் ஃபார்மேஷன். வாட் டஸ் என்சிஆர்டி சே அல்டிமேட்லி? என்ன வந்து என்சிஆர்டி வந்து சொல்லுது அப்படின்னா the quality of the population ultimately decide the growth of the economy. The quality of the population ultimately decide the growth of the country அப்படின்னு சொல்கிறாங்க. Why ultimately? Because growth depend on many factors: land, capital, technology, infrastructure, governance. But people use all of this. Without capable people, the other resources cannot be fully utilized. ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்கில்லு, ஹியூமன் கேபிட்டலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், ஹையர் நேஷ்னல் இன்கம் வந்து கிடைக்குது. எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து ஹை ஆகுது. திஸ் இஸ் த ஹியூமன் கேபிட்டல் தியரி. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, ஸ்கில் இந்தியா மிஷன், ஆயுஷ்மான் பாரத், பிஎம் போஷான், மிட் டே மீல்ஸு, நேஷ்னல் டிஜிட்டல் எஜுகேஷனல் மிஷன் all aim to improve the quality of the population, not only increase the population. Causes and effect ன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் எஜுகேஷன் இருந்தால் ஹையர் லிட்ரஸி கிடைக்கும். ஹையர் லிட்ரஸியாக இருக்கும்போது பெட்டர் ஸ்கில் வந்து கிடைக்கும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த் செயின் பார்த்திங்கன்னா பெட்டர் ஹெல்த் கிட் கிடைச்சா ஹெல்த்தி பாப்புலேஷன் இருப்பாங்க, மோர் ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருப்பாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால எக்கனாமிக் க்ரோத்து நினச்சா தப்பு. லார்ஜ் பாப்புலேஷன் வித்தவுட் குவாலிட்டி கேன் பிகம் பேர்டனாகவும் இருக்கலாம். லிட்ரஸி மட்டும் வந்து ஹியூமன் கேபிட்டலை க்ரியேட் பண்ணாலும் தப்பு. ஓகே, ஹியூமன் கேபிட்டல் ரிக்வயர்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில். ஹியூமன் கேபிட்டல்ன்றது ஒன்லி எஜுகேஷன் மட்டும் நினச்சிக்கிறோம், அதுவும் தப்பு. ஹியூமன் என்சிஆர்டி கிளியர்லி இன்க்ளூட் லிட்ரஸி, ஹெல்த் அண்ட் ஸ்கில் ஃபார்மேஷன். இது எல்லாமே தான் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க.
The pillar of the quality of production எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனோட 3 pillars எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி, ஹெல்த் அண்ட் ஸ்கில் ஃபார்மேஷன். மீன்ஸ் அங்கல்ல ரெடிமேட் யூபிஎஸ்சி சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the quality of the population depend not merely on its size but on the level of the literacy, health and skill formation, which together determine the productivity and long-term growth potentially of an economy. The quality of the production depend not merely on its size but on the level of the literacy, health and skill formation, which together determine the productivity and long-term growth potentially of the economy. India has the world largest population. That had an asset or liability. It is depend on the quality of the population. It is depend on the quality of the population. A healthy, educated and skilled population become human capital and drives economic growth. A population lacking education, health and skill can become a burden of the economy னு சொல்லலாம். இதோட கான்செப்டை வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில் இந்தியா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் க்ரோத்து, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு, எஸ்டிஜிஸ் வந்து இதில் வந்து டிசைட் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இந்த ஐடியாஸை வச்சு இதெல்லாம் இன்டெரக்டாக கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, எஜுகேஷன் தான் என்ன, ஹெல்த்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ளூசிவ் க்ரோத்து. த கான்செப்ட் நாட் த exact ncert word is which UPSC expects. What determine the quality of the population? Literacy, health and skill formation. Why it is important? It determine productivity and economic growth. இது வந்து அசட்டுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த்து, எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு பீப்புள் தான் அசட்டுன்னு சொல்கிறாங்க. who become a liability? illiterate, unhealthy and unskilled people தான் வந்து liability அப்படி சொல்கிறாங்க. UPSC thinking question. Is India has a young population but many young people are employed or underskilled? Yeah, can India automatically enjoy a demographic dividend because it has a large youth population? Explain using the concept of quality of production. This is the core concept of this chapter. Every remaining chapter, education, health, employment, is actually an explanation of how to improve the quality of people. Keep this idea in the mind, we will move forward. First pillar of the quality of production ஓட ஃபஸ்ட்டு 3 pillars வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து லிட்ரஸி, ஹெல்த்து ப்ளஸ் ஸ்கில் ஃபார்மேஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன், லிட்ரஸி, ஹெல்த் ப்ளஸ் ஸ்கில் ஃபார்மேஷன் பார்த்தோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்லர் ஆஃப் எஜுகேஷனை வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம் கான்செப்ட் 22, த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ப்ரிலிம்ஸில் வந்து ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன், லிட்ரஸி, GS2ல் வந்து எஜுகேஷன், சோஷியல் எஜுகேஷன், ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்து. எஜுகேஷன் வந்தாலும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே 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 சாக்கல் எஜுகேஷன் இஸ் த இனிஷியல் இயர் ஆஃப் ஹிஸ் லைஃப். bore him the fruit in the later year in terms of the good job and salary. We saw education was an important input for the growth of cycle. It opened new horizon for him, provide new aspiration and developed various of life. சாக்கலின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் பெற்ற கல்வி பின்னர் நல்ல வேலை மற்றும் சம்பளமாக அவருக்கு பலனளித்தது. சாக்கலின் வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் கல்வியே. கல்வி அவருக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தது, புதிய இலக்குகளை உருவாக்கியது, வாழ்க்கையை மதிப்புகளை வளர்த்தது. ஆரிசன்னா புதிய வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஆரிசன்னா என்னென்னா புதிய வாய்ப்பு. ஆரிசன்னா புதிய வாய்ப்பு. ஆஸ்பிரேஷன்னா வந்து உயர்ந்த இலக்கு. ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு, ஹியூமன் கேபிட்டல்னா மனித மூலதனம்.
பேசிக் கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்டி ஆஸ்க் ஒய் டிட் சாக்கல் பிகேம் சக்ஸஸ்ஃபுல். அது அவனோட லக்கா கிடையாது, மணியா கிடையாது, அவனோட எஜுகேஷன் மட்டும்தான். எஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் சாக்கல் ஃப்ரம் த ஆர்டினரி வில்லேஜ் பாய் இன்டு எ ஸ்கில்டு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக மாற்றுச்சு. எஜுகேஷன்றது இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து ஒரு செலவு கிடையாது. ஒரு என்ன சொல்ல ரொம்ப எக்கனாமியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடியா தான். மெனி பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்க, எஜுகேஷன்றது ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்போ நீ டுடே ஸ்பெண்டிங் கிரியேட் ஃப்யூச்சர் இன்கம். இப்போ நீ ஸ்பெண்ட் பண்ணது ஃப்யூச்சரை வந்து கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலி வந்து 2 லட்ச ரூபாய் வந்து இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுச்சுன்னா, ஸ்டூடெண்ட் வந்து அவனோட வருஷத்துக்கே 12 லட்சம் சம்பாதிப்பான். எஜுகேஷன் வந்து ஜென்ரேட் எ ரிட்டர்ன் ஓவர் மெனி இயர்ஸ். எஜுகேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுது ரிட்டர்னை ஓவர் மெனி இயர்ஸ்க்காக ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லுது. எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுது. என்சிஆர்டி சே எஜுகேஷன் ஓப்பன் நியூ ஹாரிசான். எஜுகேஷன் வந்து புதிய வாய்ப்புகளை வந்து ஓப்பன் பண்ணுதுன்றாங்க. வித்தவுட் எஜுகேஷனில் லிமிட்டட் ஜாப் தான், லிமிட்டட் இன்கம் தான், லிமிட்டட் சாய்ஸ் மட்டும்தான். வித் எஜுகேஷனோட கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் செக்டர்ஸ், என்டர்ப்ரினர்ஷிப்ஸு, ரிசர்ச், இன்னோவேஷன் இது எல்லாமே கிடைக்குது. எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி செட். எஜுகேஷன் கிரியேட் ஆஸ்பிரேஷன்ஸ். என்சிஆர்டி என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் டெவலப் எ நியூஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா எஜுகேஷன் பர்சன் ஆஃப்டன் எய்ம் ஃபார் பெரிய வேலைக்கு தான் போகணுன்னு நினைப்பான். பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஹையர் இன்கம் வந்து கிடைக்கும், பெட்டர் ஹெல்த் வந்து கிடைக்கும், பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து கிடைக்கும், சோஷியல் மொபிலிட்டியும் வந்து ஹையாக இருக்கும். எஜுகேஷன் சேஞ்ச் நாட் ஓன்லி இன்கம் பட் ஆல்சோ ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எஜுகேஷன் டெவலப் வேல்யூஸ். Education develop value. NCERT added an often overlooked point. என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் டெவலப் வேல்யூ ஆஃப் லைஃப். எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுக் கொடுக்குது, சயின்டிஃபிக் டெம்பரை வந்து கற்றுக் கொடுக்குது, ஈக்குவாலிட்டியை வந்து கற்றுக் கொடுக்குது, ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபார் லா வந்து கற்றுக் கொடுக்குது, சிவிக் சென்ஸை வந்து எஜுகேஷன் டெவலப் வேல்யூ ஆஃப் லைஃப்ஸ். இது எல்லாமே வேல்யூ ஆஃப் லைஃப்பை வந்து எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுது. தட் இஸ் ஒய் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு போத் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடன் மினி கான்செப்டுன்னு பார்த்திங்கன்னா, Human capital begin with education. Education is the first step in creating human capital. But education மட்டும் வந்து பத்தாது. It should be later supported by health, skill formation, training, experience தேவை. ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட்னு பார்த்தோன்னா, எஜுகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்னோவேஷன் பண்ணுவாங்க, அடாப்டபிலிட்டி வரும், எம்ப்ளாயபிலிட்டி வரும், எக்கனாமிக் க்ரோத்தும் வரும். தட் இஸ் ஒய் எக்கனாமிஸ்ட் கால் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மேஜர் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எக்கனாமிக் பாலிசி 2020, சமக்ர சிக்ஷா, PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ், டிஜிட்டல் லேர்னிங் இனிஷியேட்டிவ், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். திஸ் எய்ம் டு இம்ப்ரூவ் போத் ஆக்சஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன்றது வந்து நாலேஜ் வந்து ஸ்கில்லை வளர்க்குது, ஸ்கில் வந்து பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து தருது, ஹையர் இன்கம் வந்து தருது, பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் தருது, எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகம் பண்ணுது. எஜுகேஷன் கேரண்டீஸ் ஏ ஜாப். எஜுகேஷன் கேரண்டி ஏ ஜாப்ன்றது தப்பு. எஜுகேஷன் இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி பட் ஜாப்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஸ்கில், எக்கனாமிக் கண்டிஷன், லேபர் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு தான் அது பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஒன்லி இன்க்ரீஸ் சேல்ரி அப்படின்றதும் தப்பு. என்சிஆர்டி வந்து கிளியர்லாக என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் ஆல்சோ டெவலப் ஆஸ்பிரேஷன், வேல்யூஸ் ஆஃப் லைஃப்ஸு, பர்சனாலிட்டி, டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியும் வந்து எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் ஒன்லி த இண்டிவிஜுவல் அப்படின்றதும் தப்பு தான். எஜுகேஷன் ஆல்சோ பெனிஃபிட் ஃபேமிலி, சொசைட்டி, எக்கனாமி அண்ட் கவர்னன்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு ஹியூமன் கேபிட்டல்
ப்ரொடக்டிவிட்டி, இன்கம் அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட். மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தோன்னா எஜுகேஷன் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் தட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, எக்ஸ்பேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, டெவலப் வேல்யூஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு லாங் டேர்ம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். Why does economists called education is investment instead of consumption? இதுக்கு நம்ம படிச்சாச்சு. Education creates future return by improving knowledge, skill, productivity, employment, income, innovation and overall economic growth. It benefits extend beyond the individual to society as a whole. Interlinkages பார்த்தீங்கன்னா human capital theory, human capital theory, human development index, demographic dividend, labor productivity, skill development, economic growth, social mobility, inclusive development, இது எல்லாமே இதோட கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன, எஜுகேஷன் அண்ட் க்ரோத்னால் என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா என்னன்றது திஸ் ncert கான்செப்ட் ஃபார்ம் த பேஸ் ஃபார் ஆன்சரிங் ஆல் ஆஃப் தெம். 30 செகண்ட் ரிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒய் இஸ் எஜுகேஷனல் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. எஜுகேஷன் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ்னா எக்ஸ்பென்ஸாக அப்படின்னா கிடையாது, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் டஸ் எஜுகேஷன் டெவலப்? நாலேஜ், ஸ்கில், ஆஸ்பிரேஷன், வேல்யூஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யார் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா இண்டிவிஜுவல், சொசைட்டி அண்ட் எக்கனாமி வந்து பார்த்தா பெனிஃபிட் ஆகுறாங்க. 2 countries spend the same amount on education. A focused only on increase school enrollment. ரெண்டாவது வந்து டீச்சிங், லேர்னிங் அவுட்கம் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது பண்ணாங்க. பி கண்ட்ரி தான் நல்லா வர்றோம். Now we have moved to the next ncert chapter. This concept is one of the highest priority for UPSC because it explains why educational benefit not just the individual but the entire economy. This is called social return of education, positive externalities of education. அடுத்த கான்செப்ட் 23. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், கவர்மெண்ட், ஹியூமன் இதெல்லாம் இது. கல்வி என்பது சாகலுக்கு மட்டும் பயன்பளிப்பதில்லை, அது முழு சமூகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது. நாட் ஓன்லி த சைக்கிள், எஜுகேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட் த க்ரோத் ஆஃப் த சொசைட்டி ஆல்சோ. இட் என்ஹான்ஸ் த நேஷ்னல் இன்கம், கல்ச்சுரல் ரிச்னஸ் அண்ட் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். தேசிய வருமானத்தையும் அதிகரிக்குது, கலாச்சார வளத்தையும் மேம்படுத்துகிறது, நல்ல வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஊக்குவிக்கிறது, அரசின் செயல்திறனையும் உயர்த்துகிறது அப்படின்றாங்க. க்ரோத் ஆஃப் சொசைட்டினா சமூக வளர்ச்சி, நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருமானம், கல்ச்சுரல் ரிச்னஸ்னால் கலாச்சார வளம், கவர்னன்ஸுன்றது ஆட்சி நிர்வாகம், எஃபிஷியன்சினா செயல்திறன், கான்ட்ரிபியூஷன்னா பங்களிப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பெனிஃபிட் சைக்கிள் அப்படின்றத நம்ம இயர்லியாக நம்ம நினச்சிருப்போம். இப்போ என்ன சொல்லுதுன்னா ncert நம்மளோட பர்ஸ்பெக்டிவே மாற்றுது. எஜுகேஷன் பெனிஃபிட் த என்டையர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுது. Education create private benefit. Private benefit means individual benefit. Stackle study, get a better job, higher salary and private benefits. Education creates social benefits. ncert என்ன சொல்லுதுன்னா society also benefit. More educated people, higher productivity, higher production, higher GDP, higher national income. எவ்ரி ஒன்றும் பெனிஃபிட் ஆகுறாங்க. இடன் மீனிங் கான்செப்ட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் கவர்னன்ஸ். This line is often ignored by students. Education improve governance. ncert என்ன சொல்ல வருதுன்னா இதை வந்து கவர்னன்ஸ்னு சொல்லுதுன்னா பிகாஸ் எஜுகேட்டட் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, லாவெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, ஓட்டை வந்து கரெக்டாக போடுவாங்க, டிமாண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணுறோன்றதை கேட்பாங்க, பார்ட்டிசிபேட் இன் டெமோக்ரஸி அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து பங்கெடுத்துக்குவாங்க. எஜுகேட்டட் பப்ளிக் சர்வெண்ட் ஆல்சோ மேக் பெட்டர் பாலிசி டிசிஷன்ஸ். எஜுகேட்டடாக இருக்கிற பப்ளிக் சர்வெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் இம்ப்ரூவ் கவர்னன்ஸ், நாட் ஜஸ்ட் இன்கம். ஓகேங்களா. எஜுகேஷன் இம்ப்ரூவ் கல்ச்சுரல் ரிச்னஸ்.
எஜுகேஷன் வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணுன்னா கல்ச்சுரல் ரிச்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எஜுகேஷன் வந்து ஹெல்ப் ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட். எஜுகேஷன் என்ன பண்ணும்? ப்ரிசர்வும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லிட்ரேச்சர், ஆர்ட்ஸு, ஹெரிட்டேஜு, சயின்டிஃபிக் திங்கிங், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸு இது எல்லாமே வந்து அது போட்டுரும். ஸோ இட் இம்பேக்ட் இஸ் ப்ராடர் தென் த எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இடன் மினி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ்னால் என்னென்னா அட்வான்ஸ் யூபிஎஸ்சி கான்செப்ட் இது. The word is not in ncert but it is explain this idea. என்ன சொல்லுதுன்னா when one person action benefit other without direct payment. இப்போ ஒருத்தவங்களுடைய இது வந்து மற்ற எல்லாருக்கும் பிரதிபலிக்கும். இந்த விவசாயம் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் மாடர்ன் டெக்னாலஜி கற்றுக்கினாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இவர் போய் எந்த ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணாமே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை தான் அது எது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் அது வந்து வேக்சின் போட்டு வந்தாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற யாருக்கும் அந்த நோய் பரவாது. அதனால தான் அது இது பண்ணுறாங்க. One person get educated, socially get better workers, better citizen, better governance, more innovations. Education create positive externalities அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரலான எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் டிஸ்டிங்கிஷ் ப்ரைவேட் ரிட்டர்ன். எக்கனாமிஸ்ட் வந்து என்ன வேறுபடுத்தி காமிக்கிறாங்கன்னா ப்ரைவேட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ். benefits received by the individual. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹை சேல்ரி. சோஷியல் ரிட்டர்ன்னா பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ரிசீவ்டு பை சொசைட்டி. ஹையர் ஜிடிபி கிடைக்கும், லோவர் க்ரைம் நடக்கும், பெட்டர் டெமோக்ரஸி நடக்கும், பெட்டர் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கும், மோர் இனோவேஷன் வந்து நடக்கும். எஜுகேஷன் வந்து ப்ரொடியூஸ் போத். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ப்ரைவேட் ரிட்டர்னும் கிடைக்கும், சோஷியல் ரிட்டர்னும் கிடைக்கும். இதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்காக ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை தவிர சோஷியல் அவங்கள இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020, சமக்ர சிக்ஷா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு, டிஜிட்டல் எஜுகேஷன். திஸ் ஆர் த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் எஜுகேஷன் கிரியேட் சோஷியல் ரிட்டர்னும் ஆல்சோ. இப்போ ஒருத்தங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு பெட்டர் நாலேஜ் இருக்கும். பெட்டர் நாலேஜை வச்சு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஹையராக ப்ரொடக்டிவிட்டி ஆனவொன்னா ஹையர் நேஷ்னல் இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், எக்கனாமிக்கும் க்ரோத் ஆகும். இப்போ எஜுகேஷன் பற்றின அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸ் இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருப்பாங்க. பெட்டர் கவர்னன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங் டெமோக்ரஸியும் இருக்கும். எஜுகேஷன்றது வெறும் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான்றது கிடையாது. என்ன சொல்ல, எஜுகேஷன்றது என்டையர் சொசைட்டியும் பெனிஃபிட் பண்ணும். எஜுகேஷன்றது ஒன்லி இன்க்ரீஸ் ஜிடிபின்றது மட்டும் தப்பு. இது வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுது, சோஷியல் அவேர்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நேஷ்னல் இன்கம் க்ரோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு நினைக்கிறோம், தப்பு. ஹியூமன் கேபிட்டல் கிரியேட் த்ரூ எஜுகேஷன் இஸ் எ மேஜர் ட்ரைவ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஃபிலிம்ஸ் ஆங்கிளில் 4 சோஷியல் பெனிஃபிட் ஆஃப் எஜுகேஷனை வந்து நம்ம வந்து என்சிஆர்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையர் நேஷ்னல் இன்கம், கல்ச்சுரல் ரிச்னஸ், பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்லாம் வந்து இதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். ரெடிமேட் யூபிசி சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஜென்ரேட் போத் ப்ரைவேட் அண்ட் சோஷியல் ரிட்டர்ன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா education generate both private and social returns by improving productivity, strengthening governance, enhance cultural and contribution to long term economic developmentன்றது கரெக்ட் தான். இன்டர்வியூ ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா why should the government spend taxpayer money on education? Education is a public investment that create benefit extend beyond the individual. It enhance human capital, improve productivity, strength governance, promote social awareness and contribute to inclusive and sustainable development. இந்த கான்செப்ட் வந்து எதோடலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹியூமன் கேபிட்டல், பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ், பப்ளிக் கூட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், டெமோக்ரஸி, இன்க்ளூசிவ் க்ரோத்து, சோஷியல் டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக் க்ரோத்து, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடு இருக்கும். ப்ரீவியஸ்க்கு ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் அபவுட் ஹியூமன் கேபிட்டல், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், கவர்னன்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. திஸ் என்சிஆர்டி ஐடியா ஃபார்ம் த கான்செப்ஷுவல் பேஸ் ஃபார் ஆன்சரிங் தோஸ் கொஸ்டின்ஸ்.
32nd ரிவிஷன் பார்த்திங்கன்னா who benefits from education அப்படின்னா both individual and society. வாட் ஆர் த சோஷியல் பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஹையர் நேஷ்னல் இன்கம், பெட்டர் கவர்னன்ஸ், கல்ச்சுரல் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து. அட்வான்ஸ்டு யூபிஎஸ்சி கான்செப்ட் வந்து எஜுகேஷன் கிரியேட் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ். அடுத்த லெவல்னு பார்த்திங்கன்னா the government increase spending on education but the economic benefits become visible only after several years. ஏன் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்? Still we consider a productive investment rather than short term expenditure. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்தாச்சு. Excellent. Now we enter concept 24 where ncert move from education is important to what India has done to improve educationன்றதை நம்ம பார்க்க போகிறோம். This is a policy concept. இது மேலே நம்ம பார்க்க போகிறது வந்து policy concept and UPSC often asks question from this area. Though you should update policy with current affairs latest. Government initiatives for education. இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக இருக்குது, அதனால் நம்ம நியூவாக எக்கனாமிக் சர்வே வரும்போது அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு என்ன தேவைன்றதை வந்து பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வராங்க. யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். GS2 வந்து எஜுகேஷன் சோஷியல் செக்டர் பப்ளிக் பாலிசி. GS3 வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்திய அரசு அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளியில் சேரும் வாய்ப்பை யூனிவர்சல் அக்சஸை வந்து கொடுக்குது. பள்ளியில் தொடர்ந்து படிக்கும் வாய்ப்பு, ரிட்டன்ஷன், தரமான கல்வி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வழங்க பல திட்டங்கள் செயல்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் நிவோதியா வித்யாலயா அமைக்கப்பட்டுள்ளது. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு தொழில் கல்வி வொகேஷனல் எஜுகேஷனல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கல்விக்கான அரசின் செலவு காலப்போக்கில் கணிசமாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் அக்சஸ்னா அனைவருக்கும் கல்வி, ரிட்டன்ஷன்னா பணியில் தொடர வைத்தல், குவாலிட்டி எஜுகேஷன்னா தரமான கல்வி, வொகேஷனல் எஜுகேஷன்னா தொழிற்கல்வி, பிளான் அவுட்லேன்னா திட்ட ஒதுக்கீடு, ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்வி செலவு. ncert என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் தான் இம்பார்ட் தான், பட் வி ஷுட் என்ஷூர் எவ்ரி ஒன் கெட் எஜுகேஷன்னா ஆன்சர் வந்து த கவர்மெண்ட். யார் வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி போகிறதுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எஜுகேஷன் கிரியேட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரைவேட் பெனிஃபிட். ஏன் அந்த பொறுப்பு ஏன் அவங்ககிட்ட போகுதுன்னா இது வந்து எல்லாருக்குமே அந்த சோஷியல் பெனிஃபிட்டை கொடுக்குது, ப்ரைவேட் பெனிஃபிட் கிடையாது. அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பு அதிகம். இடன் மினி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்சஸ் பார்த்தீங்கன்னா திஸ் மீன்ஸ் எவ்ரி சைல்டு ஷுட் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் ஸ்கூல். எவ்ரி சில்ட்ரன்ஸ் வந்து ஷுட் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் ஸ்கூல். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் நாட் எட் லேர்னிங். எவ்ரி சைல்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எவ்ரி சைல்டு ஷுட் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் ஸ்கூல். ஃபோக்கஸ் ஆக்சஸ் நாட் எட் லேர்னிங். எக்ஸாம்பிள் வந்து வில்லேஜில் ஸ்கூலே இல்லைனா கவர்மெண்ட் பில்ட் ஏ ஸ்கூல், கிரியேட் அண்ட் ஆக்சஸ். ரிட்டன்ஷன்னா கெட்டிங் அட்மிட்டட் இஸ் நாட் எனஃப். சைல்டு ஷுட் கண்டினியூட்லி ஸ்டடி வித் அன்டில் தே கம்ப்ளீட் ஸ்கூல். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிட்டன்ஷன் அப்படி சொல்லலாம். 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கிளாஸ் 1 ஜாயின் பண்ணுறாங்கன்னா 45 பேர் தான் படிக்கிறாங்க. நம்ம அங்கேயே வந்து படிக்கிறவங்க ரிட்டன்ஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி எஜுகேஷன்னா ncert மென்ஷன் குவாலிட்டி செப்பரேட்லி. ஏன்னா பிகாஸ் ஸ்கூல் பில்டிங் அலோன் மட்டும் வந்து எஜுகேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா குட் டீச்சரும் லேர்னிங் கண்டினியூஸி வந்து இருக்கணும். குட் டீச்சரும் வந்து லேர்னிங் வந்து கண்டினியூவாகவும் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இருக்கணும். யூபிஎஸ்சி டுடே ஃபோக்கஸ் ஹெவிலி ஆன் லேர்னிங் அவுட்கம்ஸ் நாட் ஜஸ்ட் என்ரோலிங்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வொக்கேஷ்னல் எஜுகேஷன் வந்து இருக்குது. வாட் இஸ் வெக்கேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னா ட்ரைனிங் ஃபார் பர்டிகுலர் ஜாப். இப்போ எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டெய்லர், மெக்கானிக், வெல்டர். அதோட பர்பஸ் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் ஃபார்மேஷன் தான். இடன் மினி கான்செப்ட்னு பார்த்தோன்னா ஒய் டஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன். ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் எஜுகேஷன் கிரியேட்ஸ் ஹியூமன் கேபிட்டல், ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் growth, பெட்டர் கவர்னன்ஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஸோ எஜுகேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன். ஏன்னா ப்ரைவேட் மார்க்கெட் அலோன் மே நாட் ப்ரொவைட் எஜுகேஷன் டு எவ்ரி ஒன். புவர் ஃபேமிலிஸ் மே நாட் அஃபோர்ட் ஸ்கூலிங். அதனால் வந்து கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் கேபிட்டல் அண்ட் லாங் டேர்ம் growth. கரண்ட் அஃபேர் அப்டேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. ncert என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நவோதயா வித்யாலயா, vocational education. UPSC also expects awareness of National Education Policy 2020, Samagra Shiksha, PM Shri School, Nipun Bharat, Digital Learning Initiative. These are the modern continuous for the same objectives: improving access, retention, quality and skill. இது எல்லாமே இதோட நியூ வெர்ஷன் தான். ஓகேவா? கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஸ்கூலுக்கும், ஹையர் லிட்ரஸியும், பெட்டர் ஹியூமன் கேபிட்டலும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டியும், எக்கனாமிக் க்ரோத்தும் ஹையாக கிடைக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்சஸ் ஈக்குவல் டு குவாலிட்டி. Children entering school does not automatically receive quality education. Children entering school does not automatically receive quality education. Retention means attendance. Retention-na enna attendance nu artham. Retention means continuing in school until completion, reducing dropout. Vocational education is inferior to academic education. இது தப்பு. Vocational education develop jobless skill and essential for economic growth. Remember the three pillars of the elementary education policies: universal access, retention, quality and retention and quality. Government investment in education aims not only to expand access but also to improve retention, quality and skill development, thereby strengthening human capital and promoting inclusive growth. Interview angle பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னா should India focus more on increasing the number of schools or improving the quality of education? பேலன்ஸ் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். யூனிவர்சல் access ensure that every children can attend school, while quality education ensure meaningful learning. Without quality, increased enrollment alone cannot create a strong human capital. This capital cannot connect with human capital, inclusive growth, skill development, demographic dividend, public expenditure, National Education Policy 2020, SDG 4, quality education. Public investment in education, human capital, skill development, learning outcomes, inclusive education. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் இந்த பாலிசி நேம் மே சேஞ்ச் ஓவர் but the concept remains same. யூனிவர்சல் ஆக்சஸ்னா எல்லா சில்ட்ரனும் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி ஏபிள் டு என்டர் ஸ்கூல். ரிட்டென்ஷன்னா அவங்க வந்து 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அதில் சேர்ந்து படிக்கணும். குவாலிட்டி எஜுகேஷன்னா குட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். வெக்கேஷனல் எஜுகேஷன்னா பர்டிகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கில் ட்ரைனிங். Suppose state receive 100% school enrollment but students are unable to read basic texts or solve simple mathematics by class 5. We can say the education system is successful. Why or why not?
The question tests your ability to distinguish access for quality and distinction from UPSC frequently expert in main and interview. இப்போ வந்து நம்ம 25th மூவ் ஆக போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் திஸ் சாப்டர். ஏன் வந்து கவர்மெண்ட் லாட் ஸ்கீம்ஸ் லைக் சர்வ சிக்ஷா அபியான் அண்ட் மிட் டே மீல்ஸ், இந்த கான்செப்ட் இஸ் டைரக்ட்லி ஆன் இன்டைரக்ட்லி இன் ப்ரிலிம்ஸ் குரூப் GS2 essay அண்ட் இன்டர்வியூ. பீப்புள்ஸ் ஆஸ் ரிசோர்ஸஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி ட்ராப் அவுட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் ஸ்கீம். லிட்ரஸி ட்ராப் அவுட் அண்ட் எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா சர்வ சிக்ஷா அபியான், பிட்லே, ட்ராப் அவுட்ஸ், இந்த படிப்புன்னு தவிர இதில் இம்பார்ட்டன்ட் தான். GS2 வந்து எஜுகேஷன் சோஷியல் ஜஸ்டிஸு, GS3யில் வந்து ஹியூமன் கேபிட்டல். ஓகேவா? இந்தியன் லிட்ரஸி இது வந்து நான் அப்படியே இதில் படிச்சிடறேன், ஏன்னா நிறைய ஓல்டு டேட்டாஸ் தான் இருக்குது, நமக்கு தேவைப்படாது. இந்தியாவில் 1951 முதல் கல்வி அறிவு லிட்ரஸி தொடர்ந்து உயர்ந்துள்ளது. ஆனால் இன்னும் ஆண்கள் மற்றும் பெண்கள், நகரம் மற்றும் கிராமங்கள் இடையே கல்வி அறிவு வேறுபாடு உள்ளது. பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் கல்வியின் தரம் குறைவு மற்றும் பள்ளியை விட்டு வெளியேறும் மாணவர்கள் ட்ராப் அவுட்ஸ் இன்னும் பெரிய பிரச்சனையாக உள்ளன. அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்க அரசு சர்வ சிக்ஷா அபியான் அறிமுகப்படுத்தியது. மாணவர்கள் பள்ளிக்கு வரவும் படிப்பை தொடரவும் சத்துணவு மேம்படவும் மிட் டே மீல் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டங்கள் இந்தியாவில் கல்வியையே உயர்த்த உதவுகின்றன. லிட்ரஸி வந்து பார்த்தோன்னா கல்வி அறிவு, ட்ராப் அவுட் வந்து பள்ளி இடைநிறுத்தம், என்ரோல்மெண்ட்னா வந்து பள்ளியில் சேர்தல், ரிட்டன்ஷன்னா பள்ளியில் தொடர வைத்தல், மிட் டே மீல்னா மதிய உணவு திட்டம், யூனிவர்சலைசேஷன்னா அனைவருக்கும் கல்வி வழங்குதல். ncert என்ன சொல்லணும்னா, இந்தியா ஹாஸ் இம்ப்ரூவ்டு பட் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நாட் எனஃப். மேஜர் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி கேப்பு, ஹை ட்ராப் அவுட் ரேட்டு, புவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இது எல்லாமே இதில் பிரச்சனை. லிட்ரஸி டஸ் நாட் மீன் ஹையர் எஜுகேஷன். லிட்ரஸி டஸ் நாட் மீன் ஹையர் எஜுகேஷன். NCERT டெஃபினேஷன்னா, a literate person can read and write with understanding as per census definition with age condition. ஒரு மனுஷனுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சவனே அவனே லிட்ரேட்டா? ஓ மை காட், பாருங்களேன், நம்ம இருக்க லிட்ரஸின்னா நம்ம வேற என்ன நினச்சிட்ருப்போம். இந்த பேசிக் டெஃபினேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த UPSCக்கு. நம்ம மெயின்ஸ் எழுதும் போது நம்ம என்னென்னவோ எழுதுவோம், அவங்க கேட்குறது இதெல்லாம் என்ன உனக்கு புரிஞ்சிருக்கா அதை தான் கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிட்ரஸின்றது லிட்ரஸி டஸ் நாட் மீன் ஹையர் எஜுகேஷன். லிட்ரஸியோட டெஃபினேஷன் NCERT அண்ட் சென்சஸ் டெஃபினேஷன் படி, சென்சஸ்னால் இப்போ ஞாபகம் வருது, இப்போ 2020 இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து நம்ம போயிடலாம். லிட்ரஸி கேப்னா என்னென்னா, NCERT பாயிண்ட் அவுட் 2 இம்பார்ட்டன்ட் கேப்ஸ்: ஜெண்டர் கேப், ரூரல் அர்பன் கேப். ஜெண்டர் கேப்னா மேலுக்கு வந்து மேலே ஆம்பளை பிள்ளைய படிப்பாங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான் ரீசன். சோஷியல் பேரியர்ஸ் வந்து வரும், இயர்லி மேரேஜஸ் வந்து இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது, எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரூரல் அர்பன் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் லிட்ரஸி வந்து அதிகமாக இருக்குது, ரூரல் லிட்ரஸி வந்து கம்மியாக இருக்குது. பெட்டர் ஸ்கூல்ஸ், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மோர் டீச்சர்ஸ், பெட்டர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிவேலாக இருக்குது. ட்ராப் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எ ட்ராப் அவுட் இஸ் எ ஸ்டூடெண்ட் ஹூ என்ரோல் இன் ஸ்கூல் பட் லீவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 1ஆம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அவர் ஃபுல் எஜுகேஷனையும் முடிக்காமல் அந்த ஒரு 5th கிளாஸோட வெளியே போய்ட்றாங்களோ, அதான் ட்ராப் அவுட்டு. ஒய் டிட் தி ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட்? ஏன் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க? பாவர்ட்டி, சைல்ட் லேபர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஸ்டன்ஸ் டு ஸ்கூலு, புவர் டீச்சிங் குவாலிட்டி, லேக் ஆஃப் சானிடைசேஷன், எஸ்பெஷலி ஃபார் எங்களுக்கு கூட தாங்க, நாங்கள் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம், அங்கே பாத்ரூமே சரியாக தான் இருக்குது, அதுக்கு நாங்கள் படிப்பு விட்டுட்டோமா? அப்படிலாம் இல்லை, விழுந்து முடிச்சு படிச்சுட்டு வந்துட்டோம், அது மாதிரி தான். அடுத்தது வந்து நம்ம கலெக்டர் ஆகிட்டா முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் முதல் வேலையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினி கான்செப்ட் பார்த்திங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் SSA. NCERT எக்ஸ்பிளைன் SSA as a program to achieve. அது எதுக்கு பார்த்திங்கன்னா, யூனிவர்சல் என்ரோல்மெண்ட்டுக்காகவும் யூனிவர்சல்
ரிட்டன்ஷனுக்காகவும் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காகவும். இது சிம்பிளி என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி சைல்டு ஷுட் கோ டு ஸ்கூல் அண்ட் கம்ப்ளீட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சில்ட்ரனும் ஷுட் கோ டு ஸ்கூல் அண்ட் கம்ப்ளீட்லி எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடன் மினி கான்செப்ட் பார்த்திங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம். வை வி திஸ் ஸ்டார்டட்? ஸ்டூடெண்ட் ஃப்ரம் புவர் ஃபேமிலி ஆஃப்டன் ஸ்கிப்டு ஸ்கூல் பிகாஸ் ஆஃப் ஹங்கர். கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, நியூட்ரிஷன் மீலை வந்து ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அட்டெண்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ட்ராப் அவுட் வந்து ரெடியூஸ் ஆச்சு, நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. திஸ் ஒன் ஸ்கீம் சால்வ் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா எஜுகேஷனல் பாலிசி கிரியேட் ஹியூமன் கேபிட்டல் த்ரூ higher enrollment, lower dropout, better nutrition, better learning outcomes. This eventually increase productivity, employment and economic growth. UPSC today connect with the ncert concept with PM Poshan scheme, present day midday meal scheme, Samagra Shiksha, Nipun Bharat in National Education Policy 2020. This continue the same objective. இப்போ இருக்கிறதுக்கு இதே objective தான். Improve literacy, reduce dropouts, improve learning quality. இதோட காஷஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, மிட் டே மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்தாங்கன்னா பெட்டர் அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கும், லோவர் ட்ராப் அவுட் வந்து இருக்கும், பெட்டர் லேர்னிங்கும் இருக்கும், ஹையர் லிட்ரஸி ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஹியூமன் கேபிட்டலும் வந்து கிடைக்கும். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா சோஷியல் ஆக்சஸ், என்ரோல்மெண்ட்டு, ரிட்டன்ஷன், காம்படிஷன், ஹியூமன் கேபிட்டலும் அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் பெட்டர் எஜுகேஷன். மோஸ்ட் ஸ்கூலுன்றது ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் பெட்டர் எஜுகேஷன்னா தப்பு. என்சிஆர்டி இட் செல்ஃப் சே குவாலிட்டி கேன் ஸ்டில் ரிமைன் புவர். குவாலிட்டின்றது இப்போ ஸ்டில் ரிமைன் புவர். நிறைய ஸ்கூல்ன்றதுனா நிறைய பெட்டர் எஜுகேஷன்லாம் கிடையாது, தப்பு. என்சிஆர்டி இட் செல்ஃப் சே குவாலிட்டி ஸ்டில் ரிமைன் புவர் அப்படின்னு சொல்லுது. லிட்ரஸி மீன்ஸ் கிராஜுவேஷன்றது தப்பு. லிட்ரஸி ஒன்லி மீன்ஸ் பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி. மிட் டே மீல்ஸ் இஸ் ஒன்லி அ நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், தப்பு. இட் ஆல்சோ an educational program, social justice program and human capital program. ப்ரிம்ஸ் ஆங்கிளில் வந்து சர்வசிக்ஷா அபியா வந்து யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காகவும், மிட் டே மீல்ஸ் வந்து இம்ப்ரூவ் அட்டென்ஷன், நியூட்ரிஷன் அண்ட் ரிட்டன்ஷன், ட்ராப் அவுட்டை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இது ரொம்ப முக்கியம். மிட் டே மீல்ஸுன்றது ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, அது ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமும், சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராமும், ஹியூமன் கேபிட்டல் ப்ரோக்ராமும் எல்லாமே சேர்ந்தது தான் அது. ரெடிமேட் யூபிஎஸ்சி சென்டென்ஸ்னால் இம்ப்ரூவிங் literacy requires more than expanding school infrastructure. It also demanding reducing dropouts, improving learning quality and ensuring nutrition and addressing gender and rural urban disparities. Interview angle பார்த்தீங்கன்னா questions. Why is providing meals in school considering an investment rather than welfare? Because nutrition meal improve attention, reduce dropout, enhance learning capacity and contributing to human capital formation. Thus they generate long-term social and economic return. இதோட இன்டர்லிங்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கான்செப்ட் கனெக்ட் வித் ஹியூமன் கேபிட்டல், நியூட்ரிஷன், பாவர்ட்டி, சைல்ட் லேபர், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன், SDG 2 வந்து ஜீரோ ஹங்கர், இன்க்ளூசிவ் growth, இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது. UPSC is repeatedly asked about human capital, literacy, school education, nutrition, social sector scheme, gender gap in education. 32nd revision பார்த்தீங்கன்னா, லிட்ரஸி வந்து பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி. ட்ராப் அவுட் பார்த்தோன்னா லீவிங் ஸ்கூல் பிஃபோர் கம்ப்ளீட்டேஷன். SSEன்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். மிட் டே மீல்ஸ்னா PM போஷான், இம்ப்ரூவ் அட்டெண்டன்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ரிட்டன்ஷன். UPSC திங்கிங் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ஹை ஸ்கூல் என்ரோல்மெண்ட், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், மிட் டே மீல்ஸ் பட் வெரி புவர் லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட் அடிஷ்னல் ரிஃபார்ம் வுட் யூ சஜஸ்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் கேபிட்டல்? They pushes your beyond memorization into UPSC's style policy analysis by connecting education, quality, nutrition, teacher and learning outcome.
இப்போ வந்து எஜுகேஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூபிஎஸ்சியோட ஃபேவரட் பார்ட்டான ஸ்கூல் எஜுகேஷன் டு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து போகிறோம். இஸ் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் காலேஜ் enough or we should improve the quality of higher education? This concept connects directly with human capital, demographic dividend, research and innovation and knowledge economy. அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். லெவன்த்து பிளான், 12th பிளான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து நியூ டேட்டா மட்டும் கான்செப்டை மட்டும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவின் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர வேண்டும் என்ற நோக்கில் பல திட்டங்கள் செயற்படுத்தப்படுத்தியது. அதற்காக கல்லூரிகள் அதிகரிக்கப்பட்டன, பல்கலைக்கழகங்கள் அதிகரிக்கப்பட்டன, தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஊக்குவிக்கப்பட்டது, தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது, தொழிற்கல்வி மேம்படுத்தியது. கடந்த பல ஆண்டுகளில் இந்தியாவில் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கணிசமாக அதிகரித்துள்ளன. ஹையர் எஜுகேஷன்னா உயர்கல்வி, என்ரோல்மெண்ட்னா சேர்க்க, வொகேஷ்னலைசேஷன்னா தொழிற்கல்வி விரிவாக்கம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா தொலைதூர கல்வி, ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷனா சிறப்புத்துறை கல்வி நிறுவனம், நெட்வொர்க்கிங்னா இணைப்பு அமைப்பு. என்சிஆர்டி நவ் மூவ் ஃப்ரம் பிரைமரி எஜுகேஷன் டு செகண்டரி ஹையர். ஏன் வந்து கண்ட்ரி இன்வெஸ்ட் இன் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி ப்ரொடியூஸ் engineers, doctors, scientists, teachers, researchers and administration who drive long term economic development. யார் ட்ரைவ் பண்ணுறது? இவங்க தான். ஹையர் எஜுகேஷன் மீன்ஸ் எஜுகேஷன் ஆஃப்டர் ஸ்கூல்ஸ். எக்ஸாம்பிள் காலேஜ், யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா யூனிவர்சிட்டி. இடன் பார்த்தீங்கன்னா ஒய் இன்க்ரீஸ் என்ரோல்மெண்ட். If only a small percentage of youth enter higher education, the country will have few professional, few research, lower innovation, lower productivity. Hence expanding access is important. குவாலிட்டி முக்கியமாக குவான்டிட்டி முக்கியமானா என்சிஆர்டி ஷோ தட் த நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆயிடுச்சுன்னா பட் யூபிஎஸ்சி ஆஸ்க் எ டீப் கொஸ்டின், இஸ் சிம்பிளி இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் காலேஜ் எனஃப்? நோ, quality also matter. Good faculty, researchers, laboratory, industrial linkages, employment தேவைன்னு சொல்லுது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், why does NCERT mention it? பிகாஸ் எல்லாராலையும் ரெகுலராக போய் காலேஜ் அட்டன் பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், உமன், எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன். இட் இன்க்ரீஸ் எஜுகேஷனல் ஆக்சஸ். நாலேஜ் எக்கனாமி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு யூபிஎஸ்சி கான்செப்ட். Knowledge economy. Modern economy increasingly depend on knowledge, innovation, technology and research. Universities can create central to create this knowledge. Countries like USA, Japan, South Korea grew rapidly because of the stronger higher education and research system. Investment in higher education led to higher education, research, innovation, technology, higher productivity and growth. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஏபிசி, மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், டிஜிட்டல் யூனிவர்சிட்டி, ஸ்கில் பேஸ்ட் ஹையர் எஜுகேஷன். மாடர்ன் ரிஃபார்ம் எய்ம் டு இம்ப்ரூவ் போத் ஆக்சஸ் அண்ட் குவாலிட்டி. ஹையர் எஜுகேஷன் போனால் அட்வான்ஸ் ஸ்கில் கிடைக்கும், ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் பண்ணலாம், டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும், எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாகும். மோர் யூனிவர்சிட்டி, மோர் கிராஜுவேட், லார்ஜ் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், ஹியூமன் கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆகும், நேஷ்னல் டெவலப்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். மோர் காலேஜ்னாலே ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் எஜுகேஷனாக கிடையாது. வித்தவுட் குவாலிட்டி மோர் காலேஜஸ் குட் நாட் ப்ரொடியூஸ் பெட்டர் ஹியூமன் கேபிட்டல். Without quality, more colleges did not produce better human capital. Higher education only benefit the individual அப்படின்னு கேட்டாங்கன்னா wrong. It also promotes innovation, research, economic growth, national competitiveness. Trap 3 பார்த்தனா distance education is inferior by definition. அப்படி தான் நினைக்கிறாங்க, பட் ஆனால் தப்பு. It is and purpose is to improve access, especially for learners who cannot attend regular institutions.
ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு ஹியூமன் கேபிட்டல் இனோவேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். Higher education play a critical role in building advanced human capital by promoting research, innovation, technological programs and skilled workforce necessary for long-term economic growth. Interview angle வந்து should India focus on opening more university or improving the quality of the existing one? India need both அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியும் நிறைய காலேஜும் எக்ஸ்பெண்ட் பண்ணோம், அதே சமயத்தில் வந்து குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Expanding access is essential to meet the educational need of a large youth population, but quality improve is teaching, research, employment and innovation are equally important to convert into production human capital. This concept connect with human capital, demographic dividend, innovation, research and development, knowledge economy, national educational policy, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது. ரிப்பீட்டட்லி எந்த டீம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன, ஹையர் எஜுகேஷனுக்கு எது எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனுக்கு எது உதவுது, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, டெமோகிராஃபிக் டிமாண்ட்னா என்ன, எம்ப்ளாய்மெண்டபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன்னா பில்ட் அட்வான்ஸ்டு ஹியூமன் கேபிட்டல். அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஸ்கில்டு அண்ட் ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரிசர்ச்சர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் எஜுகேஷ்னல் ஆக்சஸ், குவாலிட்டி ப்ளஸ் ஆக்சஸ், போத் ஆர் நெசசரி ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட். India has increased the number of universities over the year, but many graduates still struggle to find suitable jobs. Question: what does it indicates about relationship between higher education, skill formation and employability? அடுத்தது வந்து பாப்புலேஷன், செகண்ட் மேஜர் பில்லர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து போகணும். ஹெல்த், ஒய் குட் ஹெல்த் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஹியூமன் கேபிட்டல். ஹெல்த்னா ப்ரொடக்டிவிட்டி ஆகும், எக்கனாமிக் க்ரோத் ஆகும், ஹியூமன் கேபிட்டல் வந்து அதிகமாகும். குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பாப்புலேஷன்னா பார்த்தோன்னா எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் ஃபார்மேஷன். ஓகே, கான்செப்ட் 27 பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி இங்கே எல்லாத்துலேயுமே வந்து கேட்பாங்க. GS2 GS3 எஸ்ஏ இன்டர்வியூவில் ஒருவரின் உடல் நலம் அவருடைய வேலை செய்யும் திறனை, உற்பத்தி திறனை, முழு திறனை வெளிப்படுத்தும் ஆற்றலை நேரடியாக பாதிக்கிறது. ஆரோக்கியமான ஒருவர் நோய்களை எதிர்த்து போராடும் திறன் உடையவர். அவர் சிறப்பாக வேலை செய்ய முடியும். எனவே உடல் நலம் என்பது மனித மூலதனத்தின் ஹியூமன் கேபிட்டலின் முக்கிய அங்கமாகும். ஹெல்த்துன்றது உடல் நலம், பொட்டென்ஷியல்ன்றது முழு திறமை, ப்ரொடக்டிவிட்டின்றது உற்பத்தி திறன், இல்னஸ்ன்றது நோய், எஃபிஷியன்சின்றது செயல்திறன், ஹியூமன் கேபிட்டல் வந்து மனித மூலதனம். ncert கேட்குது, why is health important to avoid disease அப்படின்னா அது மட்டும் ரீசன் கிடையாது. ncert give much more broader answer. Health is important because it provide personal productive capacity. Health is an investment. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஐடியா. மெனி பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஹெல்த் ஸ்பெண்டிங்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு நினைப்பாங்க. தப்பு. ஹெல்த் ஸ்பெண்டிங்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா பிகாஸ் ஹெல்த்தி பீப்புள் கேன் ஒர்க் மோர், லேர்ன் மோர், ஏர்ன் மோர், கான்ட்ரிபியூட் மோர் டு த எக்கனாமி. ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. இப்போது 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா 8 hours வேலை செய்கிறாங்க, ஆப்சென்ட்டே போட மாட்டாங்க, 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குது, அவரால் சரியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா யார் நல்ல எஃபிஷியன்சி? ஏ தான். ncert use the word potential. Potential means maximum ability a person can achieve. அவனோட பொட்டென்ஷியல் மீறி நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தியா, என்னுடைய இவ்வளோ தான் என்னால் முடியும்னா அதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதை தான் சொல்லுது. A brilliant student constantly suffer from illness because of the pure health. The student cannot perform to full ability.
Health allows people to realize their full potential. Fighting illnessன்றது ncert என்ன சொல்லுதுன்னா, health improves the ability to fight disease. Health improves the ability to fight disease. Healthy nutrition, vaccination, health, clean water, sanitization, medical care, இது எல்லாமே பார்த்தோன்னா லோவர் டிசீஸ் பர்டன், ஹையர் ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்கும். ஹெல்த் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். எஜுகேஷன் வந்து பார்த்தோன்னா நாலேஜ் கொடுக்குது. ஹெல்த் ப்ரொவைட்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி டு யூஸ் தட் நாலேஜ். வித்தவுட் ஹெல்த் வந்து எஜுகேஷன் அலோன் கேனாட் ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி. தேர்ஃபோர் ஹியூமன் கேபிட்டல்ன்றது எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில்லு. நோ எஜுகேஷன் அலோன். எஜுகேஷன் மட்டும் கிடையாது. ஹெல்த் இம்ப்ரூவ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், லேர்னிங் எபிலிட்டி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் எக்கனாமிக் growth. Economists therefore classify health expenditure as investment in human capital. அதனால தான் வந்து economics therefore classify health expenditure as investment in human capital. ஆயுஷ்மான் பாரத், நேஷனல் ஹெல்த் மிஷன், PM ஜன் ஆரோக்கிய யோஜனா, மிஷன் இந்திரதனுஷ் வேக்சினேஷன், போஷான் அபியான் நியூட்ரிஷன். ஹியூமன் கேபிட்டல் டு இம்ப்ரூவ் ஹெல்த். ஹெல்த்துலேருந்து க்ரோத்துக்கு வந்து பெட்டர் ஹெல்த்து, ஹையர் ஃபிசிக்கல் கேபிட்டல், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், எக்கனாமிக் க்ரோத்து ஹையாக இருக்கும். ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் ஹெல்த்து, பெட்டர் லேர்னிங்கு, பெட்டர் ஸ்கில் வந்து இருக்கும். ஸ்ட்ராங் ஹியூமன் கேபிட்டல் வந்து இருக்கும். ஹெல்த் ஒன்லி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் நினைக்கிறாங்க, தப்பு. ஹெல்த் ஒன்லி மீன்ஸ் பீயிங் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி கேப்பபிள் ஆஃப் லேர்னிங், ஒர்க்கிங் அண்ட் கான்ட்ரிபியூட் ப்ரொடக்டிவிட்டி. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒன்லி த இண்டிவிஜுவல் அப்படின்னு எனக்கு தப்பு. ஹெல்த்தி இண்டிவிஜுவல் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, நேஷ்னல் இன்கம், எக்கனாமிக் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகும். எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹெல்த் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். புவர் ஹெல்த் கேன் ரெடியூஸ் த பெனிஃபிட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Education is more important than health and wrong. They complement each other. Poor health can reduce the benefits of education. Poor health can reduce the benefit of education. Plim's angle, remember, health contributes to human capital, productivity and economic growth. Labor efficiency means என்ன சொல்லுதுன்னா, ready-made UPSC health is critical component of human capital because it enhances productivity, enable individual to realize their full potential, reduce the disease burden and contribute to sustainable economic growth. இதை நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம். கான்செப்ட் கனெக்ட் வித் என்னென்னா ஹியூமன் கேபிட்டல், நியூட்ரிஷன், எஜுகேஷன், லேபர் ப்ரொடக்டிவிட்டி, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, SDG, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், இன்க்ளூசிவ் க்ரோத். PYQ ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, UPSC has repeatedly tested themes related to human capital, public health, nutrition, productivity, economic development and social sector expenditure. 30 seconds revision. Health வந்து பார்த்தீங்கன்னா a pillar of human capital. Why important? Help people realize their potential and improve productivity. Health spending investment, not merely expenditure. Outcome வந்து பார்த்தீங்கன்னா higher productivity and economic growth. Two countries spend the same amount on education.
Two countries spend the same amount on education. This concept gives an powerful UPSC principle. Education creates knowledge, health enables the knowledge to be converted into productive. Together they create human capital. This single idea can be used in prelims, GS2, GS3, essay and interview answers. This is the next complete concept in ncert and one of the most important health concept for UPSC. கஷ்டப்பட்டு ஐம் ரெடி ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொடு. Excellent. This is an complete concept in ncert, one of the most important health concept. பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஹெல்த் கேர்லன்னு சொல்லுது. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்க்கு வந்து GS2 வந்து ஹெல்த்து, GS3 வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், எஸ்ஏ அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்குது. ncert எக்கனாமி 9 என்ன சொல்லுதுன்னா, people as resources, public health, why government invest in health care. இதில் எல்லாமே நம்ம அதை வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் இல்லாத ஒருவர் ஒரு நிறுவனத்திற்கு சுமையான லேபிலிட்டியாக மாறலாம், ஏனெனில் அவரால் திறமையாக வேலை செய்ய முடியாது. எனவே மக்களின் உடல்நிலையை மேம்படுத்துவது இந்திய அரசின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளது. இந்தியாவின் தேசிய சுகாதார கொள்கை பின்வருவனவற்றை மேம்படுத்த முயல்கிறது. அனைவருக்கும் சுகாதார சேவை கிடைப்பது, குடும்ப நலம், ஊட்டச்சத்து சேவைகள், குறிப்பாக சமூகத்தின் பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுகிறது. கடந்த பல தசாப்தங்களில் இந்தியா சுதந்திர கட்டமைப்பை, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருத்துவம், மனிதவளம் மிகவும் விரிவுபடுத்தியுள்ளது. அது பிரைமரி லெவல், செகண்டரி லெவல், டெர்ஷரி லெவல் அனைத்து நிலைகளிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது. லயபிலிட்டின்றது வந்து சுமை, அக்சசபிலிட்டின்னு வந்து அணுகக்கூடிய தன்மை. இதுக்கப்புறம் போய் வேலை செகண்டரி அன்ப்ரிவிலேஜ்டுன்னு வந்து பார்த்தோன்னா பின்தங்கியவர்கள். ப்ரைமரி ஹெல்த் கேர்னால் முதன்மை சுகாதார சேவை. இரண்டாம் நிலை சுகாதார சேவை வந்து பார்த்தோன்னா டெர்ஷரி ஹெல்த் கேர். ncert ஆஸ்க் why should government spend huge amount on health care அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ன சொல்கிறது, why should the government spend huge amount of health careனா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா because unhealthy people reduced productivity, economic growth, human capital. Health is not just a social issue, it is also a economic issue அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஹெல்த்தி பர்சன் பார்த்திங்கன்னா லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தி பர்சன்ன்றது வந்து அசட். நவ் ncert எக்ஸ்பிளைன் த ஆப்போசிட். இஃப் த ஒர்க்கர் இஸ் ஃபெல்னா லோ ப்ரொடக்டிவிட்டி, மோர் அப்சன்டிசம் வந்து நடக்கும், லோவர் அவுட்புட் வந்து நடக்கும், எக்கனாமிக் லாஸ் வந்து அதிகமாகும். தட் இஸ் வை புவர் ஹெல்த் பிகம் ஏ லைபிலிட்டி. இடன் மினி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வை எக்கனாமி மஸ்ட் இன்டர்வென்ஸ். Private hospitalலும் பார்த்தோன்னா also alone cannot provide affordable health care to everyone. Poor household may not be able to pay. Therefore, the government provides primary health care, vaccination, maternal care, public hospital, nutrition programs. This provide both equity and human capital. Hidden mini concepts ன்னு பார்த்தீங்கன்னா accessibility of health care. ncert use the word accessibility. This means health care should be available, affordable, reachable and usable. A hospital வந்து 100 kilometers away is available, but it is not easily accessible for many rural families. Family welfare is broader than treatment. It include maternal health, child health, family planning, reproductive health, nutrition. Healthy family creates healthier future generation.
Health infrastructure means the complete system need to be provide health care. It include hospitals, primary health centers, community health centers, doctors, nurse, medical colleges, laboratories, ambulance, medicines. Infrastructure is not just building, it include people and service. 3 level of healthcare இருக்கு. Primary health care, first point of contact. Example vaccination, minor illness, maternal care, preventive health care. Secondary health care district level hospital handles specialist more secure illness and surgeries. Tertiary health care highly specialized treatment இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எய்ம்ஸ், கேன்சர் ஹாஸ்பிட்டல், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் அண்ட் நியூரோசர்ஜன். பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. எதை க்ரியேட் பண்ணுதுன்னா ஹெல்த் கேரையும் ஹெல்த்தி ஒர்க் ஃபோர்ஸையும் க்ரியேட் பண்ணுது. ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹையர் நேஷ்னல் இன்கம் கொடுக்குது. அதனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகம் ஆகுது. தட் இஸ் வை எக்கனாமிஸ்ட் கன்சிடர் ஹெல்த் கேர் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். கரண்ட் அஃபேர் லிங்க்குன்னு பார்த்தோன்னா மாடர்ன் ஹெல்த் initiatives includes Ayushman Bharat, PM-JAY, National Health Mission, Health and Wellness Centers, Mission Indradhanush, Poshan Abhiyan. This aim to improve accessibility, affordability and quality of health care. Public health government health investment, better health care access, healthy population, healthy productivity, economic growth. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டாக்டர்ஸ் ப்ளஸ் நர்ஸ், பெட்டர் ட்ரீட்மெண்ட், லோவர் டிசீஸ் பர்டன், பெட்டர் ஹியூமன் கேபிட்டல். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஒன்லி ஹாஸ்பிட்டலா அப்படின்னா கிடையாது. இது பார்த்திங்கன்னா டாக்டர், நர்ஸு, மெடிசன்ஸ், பிஹெச்சிஸ், மெடிக்கல் காலேஜ், எக்யூப்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது தான். பப்ளிக் ஹெல்த் இஸ் ஒன்லி அபவுட் க்யூரிங் டிசீஸ்ன்றது தப்பு. இட் ஆல்சோ இன்க்ளூட் ப்ரிவென்ஷன், நியூட்ரிஷன், வேக்சினேஷன், ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ். Health care is only an welfare expense. Health care is only a welfare expense. ncert clearly treats health care as an investment in human capital that support economic growth. 3 level இருக்கு. primary, secondary and tertiary. primaryல பார்த்தீங்கன்னா preventive care, vaccination, district hospital, specialist care, super specialty hospitals and advanced treatment. Public investment in healthcare strengthens human capital by improving accessibility, reducing disease burden, enhance productivity and promoting inclusive economic development. இன்டர்வியூ ஆங்கிளில் என்ன சொல்லுதுன்னா, why should India continue investing heavily in public health care even when private hospital exist? இந்த கான்செப்ட் எதோடலாம் இன்டர்லிங்க்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், பப்ளிக் ஹெல்த், வெல்ஃபேர் ஸ்டேட்டு, இன்க்ளூசிவ் க்ரோத்து, பாவர்ட்டி, நியூட்ரிஷன், எல்டிஜி, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஹெல்த்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தொடர்பு இருக்குது. இதில் ரிப்பீட்டட்லி இந்த தீம்ஸ் எதெல்லாம் ரிலேட் ஆகிருக்குன்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் ஹெல்த், ஹியூமன் கேபிட்டல், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர் ஆக்சசிபிலிட்டி, வெல்னஸ் பாலிசிஸ். கான்செப்ட் பார்த்தினா அன்ஹெல்த்தி ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா கீ ஐடியா, ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி, பிகம் அண்ட் எக்கனாமிக் லயபிலிட்டி. கவர்மெண்ட் ரோல், இம்ப்ரூவ் ஆக்சஸ், அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்பிட்டல், பிஹெச்சிஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் சர்வீஸ். ஹெல்த் கேர் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல், நாட் ஜஸ்ட் வெல்ஃபேர். A country build many new hospitals but continue to face high level of malnutrition, poor sanitation and preventable diseases. Will hospital expansion alone significantly improve the country's human capital? Explain using the concept of public health, preventive care and health infrastructure.
Health indicators: life expectancy, infant mortality rate, birth rate, and death rate. These indicators not just facts. These are tools used to judge the development level and quality of human capital of the country. Health indicator measure the health of the nation. Health indicator measure the health of the nation. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி இதெல்லாம் நிறைய இருக்குது. GS2 GS3 ஹெல்த் எஸ்ஏல. இந்தியாவில் பல ஆண்டுகளாக சுகாதார குறியீடுகள் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் மேம்பட்டுள்ளன. இதனால் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது. இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் குறைந்துள்ளது. இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. ஹெல்த் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார குறியீடு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து சராசரி ஆயுட்காலம், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து குழந்தை இறப்பு விகிதம், பர்த் ரேட் பிறப்பு விகிதம், டெத் ரேட் இறப்பு விகிதம். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் ஆர் measured used to judge the health status of a country's population, just as marks measure a student performance. Health indicators measures a nation health. hidden mini concept பார்த்தீங்கன்னா லைஃப் expectancy. The average number of years a newborn is expected to live in பார்த்தீங்கன்னா based on current mortality condition. Interpretation பார்த்தீங்கன்னா higher life expectancy, better health care, nutrition and sanitization. Lower life expectancy வந்து poor health condition. Infant mortality rate, the number of infant below age 1 who die per live birth in a year. Low IMR na better maternal and child health. High IMR na weak health and nutrition system. Birth rate na enna, the number of live birth people, the number of live birth per 1000 population in 1 year. The birth rate help understanding population growth trends. Death rate means the number of death per 1000 population in 1 year. A decline death rate generally reflect improvement in healthcare and living condition. Why are those condition important? Government use them as access health system performance, plan health policies, allocates resources, compare development across state and countries. Better health indicators, strong human capacity, higher productivity, higher economic growth வந்து இருக்கு. Today these indicators are monitored through sources such as sample registration system, SRS, National Family Health Survey, NFHS. For UPSC use this latest official data if asked in me. Better healthcare வந்து lower IMR, higher life expectancy, healthier population, strong human capital and economic growth. higher IMR வந்து குட்டானா தப்பு. lower MRM is desirable. higher life expectancy means only more old people. It's usually indicate better health care, nutrition and living standard. One indicator alone can measure development அப்படின்னா தப்பு. UPSC expect you to consider multi indicators together. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பெட்டராக இருக்கணும், லோவர் இன்ஃபெக்டன்சி ரேட்டும் பெட்டராக இருக்கணும், லோவர் டெத் ரேட்டும் ஜென்ரலி பெட்டராக இருக்கும். பர்த் ரேட் மஸ்ட் பி இன்டர்பிரட்டட் இன் டெமோகிராஃபிக் கான்டெக்ஸ்ட். Health indicators such as life expectancy and infant mortality are important measure of human development because they are reflect the effectiveness of healthcare, nutrition, sanitation and overall quality of life. GDP or infant mortality. GDP measure economic output, directly reflect the maternal health care, child care, nutrition, public health service. Therefore, IMR often better indicator of the activeness of the country's health system. Human capital, human development index, public health, nutrition, sustainable development goal, demographic transition.
life expectancy, infant mortality, human development, health outcomes and public health. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஆவரேஜ் இயர் எ பர்சன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லிவ் வந்து ஹையர். இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து இன்ஃபண்ட் டெத்ஸ் பர் 1000 லைவ் பர்த்ஸ் லோவர். பர்த் ரேட் வந்து பர்த் பர் 1000 பாப்புலேஷன் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட். டெத் ரேட் வந்து பர் 1000 பாப்புலேஷன் வந்து ஜென்ரலி லோவர். ஃபைனல் பில்லர் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்கில் ஃபார்மேஷன் இப்போ வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸ்கில் ஃபார்மேஷன் த தேர்ட் பில்லர் ஆஃப் த ஹியூமன் கேபிட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய விஷயத்தில் வந்து இது வந்து கவர் ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். பயிற்சின்றது ட்ரைனிங் ஒரு மனிதனின் திறமையும் வேலை செய்யும் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது. பணியிடத்தில் வழங்கப்படும் பயிற்சி ஆன் த ஜாப் ட்ரைனிங் மற்றும் பணிக்கு முன் வழங்கப்படும் பயிற்சி ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இரண்டும் தொழிலாளர்களின் திறனை அதிகரிக்கிறது. இதன் மூலம் அவர்களின் உற்பத்தி திறன் மேம்படுகிறது. ஸ்கில்டு ஃபார்மேஷன் வந்து திறன் உருவாக்கம். ட்ரைனிங்னா பயிற்சி, ஆன் த ஜாப்னா பணியிட பயிற்சி, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா பணிக்கு முன் வெளியாக பயிற்சி. எஃபிஷியன்சின்றது செயல்திறன், ப்ரொடக்டிவிட்டின்றது உற்பத்தி திறன். ncert ask an important question: two peoples have the same education, why they one perform better at the work? Because of training and skill. Education provide knowledge, training teach how to apply that knowledge. ஸ்கில் ஃபார்மேஷன்ன்றது வந்து என்ன சொல்கிறேன்னா டெவலப்பிங் த ப்ராக்டிக்கல் எபிலிட்டி டு பர்ஃபார்ம் ஏ ஜாப் எஃபிஷியன்ட்லி. எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேட்டிங் மிஷினரி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், வெல்டிங், நர்சிங் அண்ட் அக்கௌண்டிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா என்னென்னா ட்ரைனிங் இஸ் கிவன் வைல் ஒர்க்கிங். எ நியூ பேங்க் எம்ப்ளாயி லேர்ன் டைரக்ட்லி இன் த பேங்கிங் அண்டர் எ சீனியர் ஆஃபீஸர். அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங், ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இமீடியட் அப்ளிகேஷன். இடன் மீடி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். Of the job training now, the training is provided before or outside the workplace. Okay, ITI, polytechnic, training institution, classroom workshop. The purpose now prepare workers before they are enter employment. Skill versus education. This is favorite UPSC distinction. எஜுகேஷன்றது நாலேஜ் கொடுக்கும், பில்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தியரி பார்ட் மாதிரி. ஸ்கில்ன்றது ஒரு ப்ராக்டிக்கல் எபிலிட்டி, இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். A people may be educated but still lack job ready skills. இடன் மீனிங் கான்செப்ட் பார்த்தோன்னா ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவிட்டினா ட்ரைனிங், பெட்டர் எஃபிஷியன்சி, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். தட் இஸ் வை ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் கன்சிடர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட்னு பார்த்தோன்னா மாடர்ன் எக்கனாமிஸ் ரிக்வயர் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில். Without skill formation, a country could not fully benefit from its demographic dividend. கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. ஸ்கில் இந்தியா மிஷன் இருக்குது, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ITIs வந்து இருக்குது. திஸ் ப்ரோக்ராம் எய்ம் டு கிரியேட் ஏ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். எஜுகேஷன், ட்ரைனிங், ஸ்கில் ஃபார்மேஷன், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இது வந்து உருவாக்குது. எஜுகேஷன், ட்ரைனிங், ஸ்கில் ஃபார்மேஷன், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இது காஸ் பண்ணும். எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் ஆர் த சேமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ராங். எஜுகேஷன் பில்டு நாலேஜ், ஸ்கில் பில்டு ப்ராக்டிக்கல் எபிலிட்டி. எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் ஆர் த சேம்னு கேட்டாங்கன்னா தப்பு. எஜுகேஷன் பில்டு நாலேஜ் அண்ட் ஸ்கில் பில்ட் ப்ராக்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ட்ரைனிங் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஏன் ராங்குன்னு கேட்குறாங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், சிவில் சர்வன்ட்ஸ், லாயர்ஸ் அண்ட்
சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல் ரிக்வயர்ட் கண்டினியூஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் பெனிஃபிட் ஒன்லி த ஒர்க்கர்ஸ் தான் பெனிஃபிட் பண்ணுதா, அதுவும் தப்பு. இட் ஆல்சோ பெனிஃபிட் ஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த என்டையர் எக்கனாமி த்ரூ ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா லேர்னிங் வைல் ஒர்க்கிங். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா லேர்னிங் பிஃபோர் ஆர் அவுட் சைட் த ஒர்க் பிளேஸ். ரெடிமேட் UPSC sentence. Skill formation complements education by converting theoretical knowledge into practical capability, thereby improving employability, productivity and long-term economic growth. Why do many graduates remains employed despite having degrees? Balanced answer வந்து a degree provide educational qualification but employee also require practical skill, problem solving ability, communication and work readiness. Bridging the gap between the education and skill formation is essential for improving employment. இந்த கான்செப்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹியூமன் கேபிட்டல், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், லேபர் ப்ரொடக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர், ஸ்கில் இந்தியா மிஷன், இன்க்ளூசிவ் க்ரோத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. பிவிஐக்கியோட ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹியூமன் கேபிட்டல், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் வந்து இது வந்து இருக்குது. கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஃபார்மேஷன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஒர்க் எபிலிட்டி. ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஆல் வைல் ஒர்க்கிங். ஆஃப் த ஜாப்னா ட்ரைனிங் பிஃபோர் ஆர் அவுட் சைட் த ஒர்க் பிளேஸ். அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்தியா ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் யூத், yet many industries report a shortage of skilled workers. Why this situation exists? Explain using the concept of education, skill formation, employability and human capital. அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறோம். டைப்ஸு: சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்டிங்யூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், காஷஸ் அண்ட் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ். வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்? அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா வேலையின்மை. வேலை செய்ய விருப்பமும் வேலை செய்யும் திறனும் உள்ள ஒருவர் தற்போது சந்தை ஊதியத்தில் வேலை கிடைக்காமல் இருப்பது ஆகும். அதாவது ஒருவருக்கு வேலை செய்ய ஆசை இருக்க வேண்டும், வேலை செய்ய திறன் இருக்க வேண்டும், தற்போதைய சம்பளத்தில் வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஆனால் வேலை கிடைக்கவென்றால் அவர் வேலை இல்லாதவர், அன்எம்ப்ளாய்டு. வேலையின்மை. வில்லிங்னா விருப்பம், ஏபிள்னா திறன் கொண்ட, ப்ரிவைல் வேஜ் நிலவும் ஊதியம், லேபர் ஃபோர்ஸ்னா தொழிலாளர் பலம். 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. A person is unemployed only if all 3 are ட்ரூவாக இருக்கணும். willing to ஒர்க்காக இருக்கணும், able to ஒர்க்காக இருக்கணும் and cannot find work at a prevailing wage. If even one condition is missing, this person is counted as unemployed. Suppose a person choose not to work despite availing job na, a wealthy person decide to stay at home. He is not unemployed because he is not willing to work. Able to work na, a child or very elderly person is generally not included in the workforce. They are not classified as unemployed. ப்ரிவைலிங் வேஜ்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான யூபிஎஸ்சி கான்செப்ட். ப்ரிவைலிங் மீன்ஸ் நார்மல் மார்க்கெட் வேஜ் ஃபார் த டைப் ஆஃப் ஒர்க். அவர் வந்து இப்போ வந்து நடைமுறையில் 700 ரூபா ஒரு கார்பெண்டருக்கு ஊதியம்னா, நான் 700 ரூபா வாங்கிக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா யாரும் கொடுக்கலனா தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். எனக்கு 5000 வேணும், அப்போ தான் நான் வேலை செய்வேன்னா அது எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து கணக்கில் வராது. Not everyone is a part of an labor force. labor forceனா என்னென்னா people who are willing and able to workன்றவங்க தான் labor force. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஜாப் சீக்கர்ஸ். குழந்தைங்க, ரிட்டையர் ஆனவங்க, வேலையை தேடாதவங்களாம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது.
எம்ப்ளாய்மெண்ட் வெர்சஸ் idleness, எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறாங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட். idlenessனால் நாட் ஒர்க்கிங், அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க செய்யலை. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எனக்கு வேலை வேணும், என்னால் செய்ய முடியும், ஆனால் எனக்கு வேலை இல்லையே அப்படின்றவங்க தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் லீட் டு லோ ப்ரொடக்ஷன், லோ இன்கம், லோ கன்சப்ஷன், ஹையர் பாவர்ட்டி, வேஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். That is why unemployment is considered the both economic and social problems. இதை வந்து ஆஃப்டன் எதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஸ்கில் இந்தியா, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், லேபர் மார்க்கெட் ரிஃபார்ம். காஷஸ் அண்ட் எஃபெக்டிவ்னா வில்லிங் ப்ளஸ் ஏபிள் டு ஒர்க் தான், நோ ஜாப் அவைலபிள், அவங்க தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். லோவர் இன்கம், லோவர் கன்சம்ஷன் அண்ட் ஹையர் பாவர்ட்டி. ட்ராப் ஒன், ஸ்டூடெண்ட் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன் வித்தவுட் எ ஜாப் இஸ் அன்எம்ப்ளாய்டு, தப்பு. They must be also be willing and able to work. Student are unemployed அப்படின்னா தப்பு. Most full-time students are not part of the labor force. Most full-time students are not part of the labor force. Sometimes someone refusing available work at the normal wage is unemployed, தப்பு. Economic unemployment refer to those willing to work at the prevailing wage but unable to find employment. Willing to work, able to work, not work available at the prevailing wage. மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்ட் when individual who are willing and able to work at the prevailing wage rate are unable to obtain employment, leading to underutilization of human resource and social economic growth. Is even every jobless person unemployed? No. Person is considered unemployed only if they are willing to work, capable of work, and unable to find employment at the prevailing wage. People who voluntarily choose not to work are generally not classified as unemployed. இதில் இன்டர்லிங்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா human capital cannot connect with human capital, poverty, economic growth, labor force, demographic dividend, skill development and inclusive growth. பிவைக்கியோட ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், லேபர் ஃபோர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் ஜென்ரேஷன், யூட்டிலைசேஷன், இன்க்ளூசிவ் growth. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வில்லிங் ப்ளஸ் ஏபிள் டு ஒர்க் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. லேபர் ஃபோர்ஸ்னால் பீப்புள் வில்லிங் அண்ட் ஏபிள் டு ஒர்க். ப்ரிவேலிங் வேஜ்னால் நார்மலி மார்க்கெட் வேஜ் ஃபார் ஏ ஜாப். இம்பேக்ட், எக்கனாமிக் இம்பேக்ட்னால் லோவர் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்கம் அண்ட் growth. A person has a university degree but choose not to work because they are planning full time for a UPSC examination. According to the economic division of unemployment, should the person automatically be classified as unemployed? Explain a reason using the 3 conditions discussed above. அவங்க வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள கேட்டகரியிலே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க வில்லிங்காகவே தான் இது படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. இந்த நெக்ஸ்ட் கான்செப்டை பார்த்தீங்கன்னா கான்செப்ட் 32, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டெஸ்டட் ncert டாபிக்ஸ், சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஸ்டிங்யூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். Distinguished employment has been asked by UPSC directly and indirectly many times. It is the core concept for agriculture, poverty, rural economy, human capital, productivity and inclusive growth. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து இதை கேட்குறாங்க. கிராமங்களில் 2 முக்கிய வேலையின்மை வகைகள் உள்ளன. பருவகால வேலையின்மை, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். விவசாயத்தில் அறுவடை அல்லது விளைப்பு காலங்களில் மட்டும் வேலை இருக்கும், மற்ற மாதங்களில் வேலை இருக்காது. மறைமுக வேலையின்மை, டிஸ்டிங்யூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு வேலையை 5 பேர் செய்ய வேண்டிய இடத்தில் 8 பேர் வேலை செய்கிறார்கள். அதில் 3 பேரை நீக்கினால் உற்பத்தி எந்த குறையும் ஏற்படாது. அந்த 3 பேர் மறைமுக வேலையின்மையில் உள்ளவர்கள்.
சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா பருவகால வேலையின்மை. டிஸ்டிங்யூஷ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா மறைமுக வேலையின்மை. பருவகால வேலையின்மை, மறைமுகமான வேலையின்மை. மார்ஜினல் ப்ரொடக்டிவ்னா விளிம்பு உற்பத்தி திறன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா விளிம்பு உற்பத்தி திறன். சர்ப்ளஸ் லேபர்னா அதிகப்படியான தொழிலாளர்கள். லேபர் ஃபோர்ஸ்னா தொழிலாளர் பலம். பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ncert எக்ஸ்பிளைன் 2 ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒர்க் இஸ் அவைலபிள் ஒன்லி டியூரிங் சர்டைன் சீசன்ஸ். ஒர்க் இஸ் அவைலபிள் ஒன்லி டியூரிங் சர்டைன் சீசனில் மட்டும் அவைல் ஆகிறது தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சோவிங் ஹார்வெஸ்டிங் டைமில் மட்டும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செவரல் மந்த்துக்கு வேலையே இருக்காது. இதுதான் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டை சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், சுகர் ஃபேக்ட்ரி, ஸ்லீப் பிளான்டேஷன், டூரிசம் இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள். டிஸ்டிங்யூஷ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. ஃபார்மர்ஸ் நீட் 5 ஒர்க்கர்ஸ் பட் 8 ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங். த 3 லீவ்ஸ் த அவுட்புட் டஸ் நாட் டிக்ரீஸ். த 3 ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்டிங்யூஷ்டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த கும்பலோடு சேர்ந்து கோயந்தா போட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் டிஸ்டிங்யூஷ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. Why it is called as distinguished அப்படின்னா என்னன்னா, because unemployment is hidden. It look like because unemployment is hidden. Unemployment அதில் இருக்குது. It looks like everyone has work, but in reality some workers are not adding anything to production. மார்ஜினல் ப்ரொடக்டிவ் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். இட் இஸ் an advanced UPSC கான்செப்ட். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி என்னது, இது பேர் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. த எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூஸ் ஜீரோ அடிஷ்னல் அவுட்புட். எக்கனாமி ஸ்டேஜ் this marginal productivity equal to 0. This is the economic basis of distinguished unemployment. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா why does it happens. மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங், லார்ஜ் ஃபேமிலிஸ், லேக் ஆஃப் நான் ஃபார்ம் ஜாப்ஸ், பாப்புலேஷன் ப்ரெஷர், இது எல்லாமே இருக்குது. இப்போ இடன் மீனி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா why is it harmful. It causes low productivity, hidden unemployment, low income per worker, poverty. This economy is not using its labor efficiently. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, if surplus worker move from agriculture to industry or service, the farm output remains unchanged. Industrial output increase. Total national output increase. This is called structural transformation in developed economics. This is the current affairs linkage ன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் such as MG நரேகா, ஸ்கில் இந்தியா, ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், PM. கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா MG நரேகா, ஸ்கில் இந்தியா, ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், PM ஃபார்மலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். aim to create non-farm employment, reducing distinguished employment. Seasonal employmentனா என்னென்னா agriculture depend on seasons, work only during certain month மட்டும்தான், no work in other month. அதான் seasonal employment. Distinguished employmentனா too many workers இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் ஆட் நோ அவுட்புட். எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோன்னா அவுட்புட் ஜீரோ தான். அதை மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவாக இருக்கும். அதுதான் டிஸ்டிங்யூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் நோ ஒர்க் அட் ஆல் அப்படின்றது தப்பு. பீப்பிள் அப்பியர் டு பி ஒர்க்கிங் பட் சம் கான்ட்ரிபியூஷன் நத்திங் அடிஷ்னல். ட்ராப் 2 பார்த்தோன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஓன்லி இன் ஃபார்மிங்.
It also occurs in seasonal industries like tourism and sugar processes. Surplus, removing surplus workers, reduce production. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்கோங்க. Seasonal employment now works only available only in the certain season. Distinguished employment now extra works whose removal does not reduce output. Distinguished unemployment reflect underutilization of labor, where surplus workers have zero marginal productivity. It is particularly common in Indian agriculture due to fragmented landholding and limited non-farm employment opportunities. How can distinguished unemployment be reduced in India? By creating non-farm employment opportunity through industrialization, rural enterprises, skill development, better infrastructure, and promoting labor-intensive sector. This enables surplus agriculture workers to move into more productive jobs. Interlinkages என்னன்னு பார்த்தீங்கன்னா, this concept connect with agriculture, poverty, human capital, labor productive, structural transformation, rural development, skill development, MG Narega. This is one of the most frequently tested concept in UPSC. Question has been repeatedly focused on distinguished unemployment, rural labor, agriculture productivity, surplus labor, employment generation. Seasonal employment வந்து employment only during certain seasons. Distinguished unemployment பார்த்தோன்னா surplus workers with zero marginal productivity. Main sector வந்து பார்த்தீங்கன்னா agriculture. Solution வந்து create productivity and non-farm employment. The villages has 10 workers cultivated a small, but agriculture estimate that only 6 workers are distinguished. Distinguished employment. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நகர்ப்புறங்களில் முக்கியமாக காணப்படுவது கல்வி அறிவு, பெற்றோரின் வேலையின்மை, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பல இளைஞர்கள் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் முடிந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை. இதனால் ஒரு விசித்திரமான நிலை உருவாகிறது. ஒருபுறம் நிறுவனங்கள் திறமையான பணியாளர்களை தேடுகின்றன, ஒருபுறம் பல படித்த வேலையில்லாமல் உள்ளனர். இதையே ncert paradoxical manpower situation என்று கூறுகிறது. எஜுகேட்டட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா கல்வி அறிவு, பெற்றோரின் வேலையின்மை. பேரடாக்ஸ்னா முரண்பாடான நிலை. மேன் பவர்னா மனித வளம். எம்ப்ளாயபிலிட்டினா வேலை பெறும் திறன். ஸ்கில் கேப்னா திறன் இடைவெளி. The person may be degree or education but still may not have job ready skills. Therefore educationன்றது வந்து employment வந்து ஈக்குவல் கிடையாது. Unless education is supported by skills, training and labor market demand. Educated unemployment means a person has completed education, is willing and able to work but cannot find a suitable job. Why does it happen? ஏதாவதுனா lack of sufficient jobs, skill mismatch, rapid increase in educated youth, preference for only certain jobs, slow job creation in some sectors. ஸ்கில் கேப்புன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கம்பெனி we have vaccine, graduates say we don't have jobs. The gap is employability skill. Paradoxical manpower situation அப்படின்னா
It means they are job seeker without jobs. At the same time, employers unable to find suitable skilled workers. This is a paradox, a apparent contradiction. Educated unemployment causes wastage of human capital, lower productivity, lower innovation, lower economic growth, social fluctuations வந்து இருக்கு. Skill India Mission, PM Kaushal Vikas Yojana, National Educational Policy 2020, Apprenticeship Program, Digital Skill Initiative, இதெல்லாம் aim to improve employability, not just educational qualification. காஷஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா எஜுகேஷன் வந்து நோ ப்ராக்டிக்கல் ஸ்கில் கேப், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல், லோவர் எக்கனாமிக் க்ரோத். டிகிரி வந்து கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட்னா தப்பு. எம்ப்ளாய்மெண்ட் டிபெண்ட் ஆன் ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸு, லேபர் டிமாண்டு அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து தான் அது மாறுபடுது. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஜாப் அட் ஆல். சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜாப் எக்ஸிஸ்ட் பட் தேர் இஸ் எ ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் மீன்ஸ் ஒன்லி எஜுகேஷன். ஹியூமன் கேபிட்டல்ன்றது எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில் இது எல்லாமே சேர்ந்தது தான். ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு இஸ் மெயின்லி சீன் இன் அர்பன் ஏரியா. ஸ்கில் மிஸ்மேட்ச் இஸ் அண்ட் மேஜர் காசஸ். ரெடிமேட் யூபிஎஸ்சி சென்டென்ஸ்னு பார்த்தோன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஃப்ளெக்ட் எ மிஸ்மேட்ச் பிட்வீன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் லேபர் மார்க்கெட் ரெக்யூர்மெண்ட். பிரிட்ஜிங் த கேப் requires quality education, skill development and employment oriented training. Concept connect with human capital, skill formation, demographic dividend, labor market, inclusive growth, industrial development, startup ecosystem இது எல்லாமே இது பண்ணுது. PVQ ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா UPSC has repeatedly asked about educated unemployment, skill development, employability, demographic dividend, human capital, educated unemployment na educated people unable to find suitable jobs. Major causes ன்னு பார்த்தோன்னா skill mismatch and limited suitable employment. Paradoxனா என்னென்னா job exists but employers and job seekers does not match. Solution பார்த்தீங்கன்னா better quality education, skill development and industrial linked training வந்து தேவைப்படுது. India has one of the world's largest youth population, yet many educated graduation remain unemployed. Does this mean India has demographic dividend or demographic challenge? Explain using the concept of human capital, skill formation, employment and educated unemployment. இப்போது இது எல்லாமே வந்து கன்க்ளூட் பண்ணது தான் இங்கே நம்ம படிக்கிறோம். பாப்புலேஷன்றது அசட் தான். ஒன்லி பீப்புள் ஹேவ் எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தானா அவங்க வந்து பாப்புலேஷன் பிகம் என் ஹியூமன், தே பிகம் என் ஹியூமன் கேபிட்டல்.
எஜுகேஷன் இருந்தால் பெட்டர் நாலேஜ் இருக்கும். நாலேஜ் வந்தால் ஹெல்த் இருந்தால் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அதிகமாகும். ஸ்கில் ஃபார்மேஷன் அதிகமாகும். பெட்டர் எம்ப்ளாயபிலிட்டி வந்து இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஹையர் இன்கம், எக்கனாமிக் க்ரோத்து, நேஷ்னல் இன்கம் வந்து கிடைக்கும். பீப்புள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸாக வந்து இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணால் எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில்லில் பண்ணும்போது ஹியூமன் கேபிட்டலாக மாறுறாங்க. அதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அதிகமாகுது. என்சிஆர்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை டீச் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் இஸ் நாட் எ ப்ராப்ளம், த புவர் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் வந்து ஹெல்த்தியாகவும், எஜுகேட்டடாகவும், ஸ்கில்டாகவும், எம்ப்ளாய்டாகவும் இருந்தாங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் பிகம் எ டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் எ பர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து ஹியூமன் கேபிட்டல், டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷனு, இன்க்ளூசிவ் growth, பாவர்ட்டி, அக்ரிகல்ச்சர், டிஸ்டிங்யூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. People are the most valuable resource of the nation. Investment in education, healthcare, skill development transform human resources into productive human capital, which entirely employment, productivity and sustainable economic growth வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஷின் வந்து வாட் இஸ் த பிக்கஸ்ட் லெசன் யூ லேர்ன்டு ஃப்ரம் த சாப்டர் people as resources. பேலன்ஸ் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, the chapter taught me that population itself is neither an asset nor an liability. It become an asset only when people are educated, healthy, skilled and productively employed. Therefore investment in human capital is the fountain of long term national development அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் பீப்புள் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ். ஹியூமன் கேபிட்டல்னால் என்னென்னா எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. எஜுகேஷன்னா என்னென்னா இம்ப்ரூவ் நாலேஜ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. ஹெல்த்னா இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. ஸ்கில் ஃபார்மேஷன்னா கன்வெர்ட் நாலேஜ் இன்ட்டு ப்ராக்டிக்கல் எபிலிட்டி. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா ஒர்க் அவைலபிள் ஒன்லி டியூரிங் சர்டின் சீசன். டிஸ்டிங்யூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் வித் ஜீரோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. எஜுகேட்டட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா டிகிரி ஹோல்டர்ஸ் unable to find suitable job due to skill mismatch. இந்த யூபிஎஸ்சி திங்கிங் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, image you became the district collector of a rural district with high distinguished employment, low literacy, poor health service, youth migration to cities. Design a strategy using the concept of education, health, skill development and employment to convert the district's human resource into human capital. This is exactly the kind of integrated thinking expected in UPSC mains and interview. நீ என்ன பண்ணுவேன் யோசிச்சு சொல்லலாம். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கும் ஹியூமன் கேபிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. The distinction is always directly or indirectly in UPSC. Human resources means all people in the country who are contribute to the activity. Economic activity தான் ஹியூமன் ரிசோர்ஸ். இட் இஸ் பாப்புலேஷன் பேஸ்டு கான்செப்ட். இப்போ இந்தியாவில் வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா திஸ் பீப்புள் ஆர் இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல்? ஹியூமன் கேபிட்டல் மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் which productivity has been improved through human resources whose productivity has been improved through education, health, training and experience. This is the quality based concept. An engineer, and trained farmers, skilled nurse, healthy teachers are an example of the human capital அப்படி சொல்கிறாங்க.
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்காங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஜுகேஷன் ஹெல்த் ஸ்கில்லாம் இது பண்ணி ஹியூமன் கேபிட்டலாக மாற்றுறாங்க. ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, ஒரு 2 கண்ட்ரியில் வந்து சேம் பாப்புலேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புவர் ஹெல்த் புவர் எஜுகேஷன் லோ ஸ்கில்ஸ் இருக்காங்கன்னா, இன்னொரு கண்ட்ரியில் வந்து நல்ல எஜுகேஷன் நல்ல ஹெல்த்து நல்ல ஸ்கில்டு ஃபோர்ஸ் இருக்கும்போது கண்ட்ரி பி வில் ஜெனரலி ஹாவ் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத். திஸ் இஸ் ஒய் குவாலிட்டி மேட்டர் மோர் தென் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறான். யூபிசி ட்ராப்னா நான் மெனி ஸ்டூடெண்ட் ரைட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் கேபிட்டல். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரைட் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஈக்குவல் டு ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு. தப்பு. ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த பீப்புள், ஹியூமன் கேபிட்டல் இஸ் த இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் திஸ் பீப்புள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது கொஞ்சம் நானே கூட கன்ஃபியூஷன் ஆகுனேன், ஆனால் இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. Human resources become human capital only when investment in education, health, nutrition and skill development enhance their productivity and earning capacity. Suppose 2 countries have 100 million working age people. கண்ட்ரி ஏ வந்து பார்த்தோன்னா ஹை லிட்ரஸி குட் ஹெல்த் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. கண்ட்ரி பி வந்து பார்த்தோன்னா புவர் எஜுகேஷன் மால் நியூட்ரிஷன் அண்ட் லிமிட்டட் ஸ்கில் வந்து இருப்பாங்க. இதில் வந்து விச் கண்ட்ரி ஹேஸ் ஜென்ரேட் ஹியூமன் கேபிட்டல், explain why this answer is not based on population size alone. சாப்டர் 2ஓட மாஸ்டர் கன்சாலிடேஷன் ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்செப்ட் மேப்.